गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। भगवन्नाम बोधेन्द्र श्रीररात्यात्मविद्वहम्। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि, वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं, यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। பகவானுடைய பரம கிருபையினால் இந்த கிரகண புண்ணிய காலத்தில் பகவானை ஸ்மரிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. பக்தி பாட்டம் அப்படிங்கிற கிரந்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டுருக்கோம். ஸ்ரீ அண்ணாவினால் அருளி செய்யப்பட்டது. நாரதர் எப்படி பக்தி சூத்திரம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினாரோ, அதுபோல ஸ்ரீ ஞானதேவ் மகாராஜ் எப்படி ஹரிபாட் என்று அதை அனுகிரகம் பண்ணினாரோ, அதுபோல் பக்தியினுடைய சூத்திரங்களை சாட்சாத் பிரேமிக பகவான் இங்கே அனுகிரகம் பண்ணுறார். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கலியில் சனாதன தர்மம் நஷ்டமாயிடுறது அப்படிங்கிறத சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த கலிக்கு உகந்ததானது பக்தி தான் என்றும், அந்த பக்தியினுடைய மார்க்கம் எது அப்படிங்கிறத தன்னுடைய சூத்திரமான இந்த ஸ்லோகங்களால் காட்டுறார். நஷ்டே சனாதனே தர்மே கலௌ கோரே பயாவகே, நாம கீர்த்தனமாகாத்யம் பிரகாசயிதுமாகதம், ஜகத்குரும் கிருபா சிந்தும் ஸ்ரீதரார்ய சமன்விதம், பகவன்னாம போதேந்திர யோகீந்திரம் சரணம் பஜே. கலியில் குருநாதனை தவிர வேறு ரட்சை இல்லை. அதிலும் நமக்கு நாமத்தையே நாம சங்கீர்த்தனத்தையே எடுத்து கொடுத்த நாம சித்தாந்தம் பண்ணின குருநாத்தாள். நாம சித்தாந்தம் அப்படின்னா போதேந்திர சுவாமிகள் தான், ஸ்ரீதர ஐயாவாள் தான், மருதாமலூர் குரு சுவாமிகள் தான். இப்போ போதேந்திர சுவாமிகளுடைய காலத்தில் ராம 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 ராமா அப்படின்னு ஏகநாமமாக இருந்த அந்த பஜனை ஸ்ரீதர ஐயாவாள் காலத்திலையும் அவர்கள் சிவ 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 என்று அவர் சிவநாமமே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீகண்டம் இவ பாஸ்வந்தம் சிவநாமபராயணம் ஸ்ரீதரம் வெங்கடேசாரியம் ஸ்ரேயசே குருமாஸ்ரயே என்று எப்பொழுதும் சிவநாமமே ஜெபம் பண்ணினார். சிவநாமத்திலேயோ ராமநாமத்திலேயோ பேதம் இல்லை.
வேதம் சொல்லும் பொழுது சாஸ்வதகும் சிவம் அச்சுதம் என்றே சொல்கிறது. சர்வ சிவஸ்தானுகு என்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சிவஹா அப்படிங்கிற நாமம் யதார்த்தமாக சாட்சாத்து நாராயணனையே சேரும் என்று பாஷ்யம் பண்ணியிருக்கா பெரியவாழ்லாம். அதனால் சிவம்னா மங்களமான வஸ்து என்று அர்த்தம். மங்களமான வஸ்து ஆத்மா அப்படிங்கிறதுனால, ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால குருநாதர் ஹரி ரெண்டும் ஏகஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஹரிஹரர்களுக்குள்ள பேதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த தர்மத்தினுடைய முக்கியமான ஒரு கோட்பாடு. அதனால் குருநாதால நமஸ்காரம் பண்ணுறேன், சரணாகதி பண்ணுறேன் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக மனுஷ ஜென்மத்தினுடைய ஒரு உயர்ந்த ஒரு கிருபையை சொல்கிறார். துர்லபம் மானுஷம் ஜென்ம லப்துவா பாக்யேன யோ நரகா ந கரோதி ஹரௌ பக்திம் சமூடோ வியர்த்த ஜீவிதா. இப்பேற்பட்ட கிடைத்திருக்கரிய மானிட ஜென்மம் கிடைத்தும் ஒருத்தன் ஹரிபக்தி செய்யாதிருப்பானாகில் அவன் மூடன், அவன் வியர்த்த ஜீவிதா, அவனுடைய வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கை என்று சொன்னார். தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குர்யான் நிரந்தரம். ஆகையால் ஹரியினுடைய கோவிந்தனுடைய பாதத்தில் நிரந்தரமான பக்தி செய்யணும் என்று நிரந்தரமாக செய்யணும் அப்படின்னா இடைவெளி இல்லாத பக்தி, நைரந்தரியேன என்று அதுக்கு வியாக்கியானம். தஸ்மாத் கோவிந்த பாதாப்ஜே பக்திம் குர்யான் நிரந்தரம். அதனால் பகவானுடைய கதைகளை கேட்கணும், அந்த பகவானுடைய கதைகளை பற்றி பேசணும், அதையே சிந்தித்திருக்கணும் என்று ஸ்ருண்வந்தி கிருணந்தி காயந்தி எத் சாதவா என்று பாகவதம் சொல்கிறது. பக்திவ சுலபோ விஷ்ணு துர்லபோபி குயோகினாம். பகவான் ஆராதனைக்கு மிகவும் சுலபமானவன். ரொம்ப கஷ்டமான தானமோ தபசோ யாகமோ யஜ்யமோ செய்து அவன் அடைய வேண்டியதில்லை. ஒரு சொட்டு ஜலம் கிருஷ்ணா அப்படின்னு நம்மளால் பேர்பட்ட ராகவேந்திர சுவாமிகள் தன்னுடைய வாழ்க்கையில் காட்டினது இதுதான். பேர்பட்ட மகான் ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலயத்தில் சித்தியானார். அந்த பெரியவா கடைசியில் இன்றைக்கி சித்தியாக போகிறோம் அப்படிங்கிறது பிரகடனம் பண்ணிட்டு பின்னமான சால கிராமங்களெல்லாம் கொண்டு வர சொல்லி அந்த இடத்துல பிருந்தாவனம் அமைக்க சொல்லி பின்னமான சால கிராமங்களெல்லாம் அதில் போட்டுவிட்டு பக்தாள்லாம் வந்துட்டா. அப்போது வீணையை எடுத்து ஒரே ஒரு கீர்த்தனம் பண்ணுறார். அந்த கீர்த்தனத்தினுடைய சாரம், கோபாலா இந்த சம்சாரத்தில் ஆடி களைச்சி அடங்கிட்டேன், உன்னை அடையிற வழி எனக்கு தெரியல. மகாத்மாவான ராகவேந்திர சுவாமிகள் சொல்கிறார், உன்னை எப்படி அடையிறதுன்னு தெரியலப்பா, அதனால் நீனே கிருபையினால் உன்னுடைய சரணத்தில் என்னை சேர்த்துக்கோ, என்னை ஆலிங்கனம் பண்ணிக்கோ என்று கோபாலனை ஒரே ஒரு கீர்த்தனை பண்ணிவிட்டு அந்த பிருந்தாவனத்தில் இறங்கினார் என்று சொல்கிறார். அதனால் பக்தியா சுலபோ விஷ்ணுவும் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பிரபு உன்னை அடையிற வழி எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறவா விஷயத்தில் பிரபு வந்து நிற்கிறான். யாரோ தன் முயற்சியினால் அடைஞ்சுடுவேன் அப்படிங்கிறானோ அவன் வழியில் விடுறான். அவன் கடைசியில் தடிக்கி விழுந்து அவன் கடைசியில் பகவானிடத்தில் வந்து சேர்றான். ஆனால் பகவானை அடையணுமாகில், பகவத் பக்தி ஏற்படணுமாகில் பகவத் கிருபை இல்லாமல் நடக்காது. நான்யதா சுலபா பக்தி பகவத் கருணாமிருத்தே. பகவானுடைய கருணை இல்லாமல், பகவத் கருணாமிருத்தே நான்யதா சுலபா பக்தி, அது இல்லாமல், பகவானுடைய கருணை இல்லாமல் வராது. எப்படி துருவன் வந்து அம்மாவனால் அடிக்கப்படுறான், விலக்கப்படுறான் சிற்றன்னையினால், அவனுடைய சொந்த தாயார் அவனை நீ காட்டுக்கு போ என்று சொல்கிறார். நீ ஆராதய அதோக்ஷஜ பாதபத்மம், நீ வந்து பகவான் ஸ்ரீமன் நாராயணனை உபாசனை பண்ணு என்று சொல்லி அனுப்புகிறா. காட்டுக்கு வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் வழியில் நாரதர் வரார். அந்த நாரதரை அனுப்பி வச்சது யாருன்னு பார்த்தா பகவான் அனுப்பி வைக்கிறான். நீ போய் உத்தானபாதனுடைய புள்ள காட்டுக்கு போகிறான், அவன் என்ன தரிசனம் பண்ணணும்னு அவன் அம்மா சொல்லிட்டா, அதனால் நீ அவனுக்கு என்னை பார்க்கறதுக்கான வழியை உபதேசம் பண்ணு என்று பகவான் நாரதரை தன்முகமாக அனுப்புகிறான். அப்போ பகவத் கருணையினால்தான் குருநாதன் கிடைக்கிறான். ஆனால் பகவான் நாரதருடைய சரணத்தை அவன் கவ்வின்னு இருந்ததுனால தான் பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறது. அப்படிங்கிறதுனால நான்யதா சுலபா பக்திஹி பகவத் கருணாமிருத்தே. அப்போது பகவானுடைய கருணை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம சத்சங்கம் பண்ணுறோம், ராமான்கிறது நம்ம வாயில் வருது. எப்போ நம்மளுடைய வாக்கில் நாமத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதோ, சத்சங்கத்தில் ஒரு பிரீத்தி ஏற்பட்டதோ, குரு சரணத்தில் ஒரு பக்தி ஏற்பட்டதோ, அது குரு தான் கொடுத்தார். ஆனால் அதுக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய காரணம் பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. குருநாதன் எப்பொழுதும் வெளியில் தெரிகிற அம்மா மாதிரி, பகவான் அப்பா மாதிரி. உண்மையில் அப்பா தான் இவனை விதைச்சான் அம்மா வயத்தில். ஆனால் குழந்தைக்கு அம்மாவினிடத்தில் ஒரு பக்தி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, விசேஷ பக்தி காரணம் என்ன அப்படின்னா, அம்மாவனுடைய அன்பு பிரகடனமானது, அப்பாவினுடைய அன்பு கூடமாக இருக்குது. அதுபோல் பகவானுடைய கிருப்பை கூடமாக இருக்குது, மறைஞ்சிருக்கு. குருநாதனுடைய கிருப்பை பிரகடனமாக இருக்குது. அதனால் மகாத்மாக்கள் எனக்கு பகவான், எனக்கு குருவே போதும் என்று சொல்கிறார்.
எனக்கு குருவே போதும் என்று சொல்கிறார். அது காரணம் என்ன அப்படின்னா, அப்பாவினிடத்தில் உள்ள துவேஷம் கிடையாது, அப்பேற்பட்ட அந்த பகவானிடத்தில் உள்ள அந்த பிரேமையும் சேர்த்து நான் குரு சரணத்திலேயே நான் அர்ப்பணிச்சுடுறேன். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, குரு ஹரி ரெண்டு பேரும் ஏகஸ்வரூபமாக இருக்கார்கள் அப்படிங்கிறதுனால நாண்யதா சுலபா பக்திஹி பகவத் கருணாமிருதே தஸ்மாத் சம்பூஜையேத் பக்தானு அனிஷம் பகவத் பரான். அதனால் எப்பொழுதும் இடைவிடாமல் பகவத் பரான பகவானையே உயர்வாக கருதக்கூடியவர்களான பரம பாகவதோத்தமர்களை நீ பூஜை செய்ய வேண்டும், அவர்களையே நீ வணங்கி இருக்க வேண்டும். தரிசனாதேவ சாதவஹா என்று சாதுக்களுக்கு ஒரு பெருமை. பகவானுக்கு ரெண்டு விதமான ரூபங்கள் இருக்குது. ஒன்று பகவானுடைய சூட்சுமமான ரூபம். அந்த சூட்சுமமான ரூபம் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த சூட்சுமமான ரூபம் வைகுண்டத்தில் இருக்குது. அப்புறமா பகவானுடைய இன்னொரு ரூபம், பகவானுடைய சகுணமான மூர்த்தி அர்ச்சாவதாரங்களில் இருக்குது. அந்த அடிப்படையாக சொல்லணும்னா பகவானுக்கு நிர்குணமான ஒரு ரூபம், சகுணமான ஒரு ரூபம். அந்த சகுணமான ரூபங்களில் பகவான் 5 நிலைகளில் இருக்கான். அப்படிங்கும் பொழுது 5வது நிலையாக பரம்வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என்று 5 நிலைகளில் இருக்கான். அதில் அர்ச்சையாக இருக்கக்கூடிய பகவானை கோவிலில் போய் தரிசனம் பண்ணலாம், திவ்ய தேசத்தில் போய் பகவானை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலும், ஆனால் அந்த பகவானிடத்தில் இருக்கக்கூடிய சாநித்தியத்தை உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு மனசு தடிச்சு இருக்கிறதுனால, நமக்கு இன்னும் அந்த பக்தி வராததுனால, நான் ஹெம்மையானி தீர்த்தானி தேவாகா மிருச்சிலாமையாக தே புனந்தி உருகாலேன தரிசனாதேவ சாதவஹா என்று பகவான் அக்ரூரரை பார்த்து சொல்கிறான். சாதுக்கள் நம்மளிடத்துல பேசுகிற தெய்வங்கள். இப்போ பகவானுக்கு 2 ரூபம். ஒன்று கோவிலில் இருக்கக்கூடிய ரூபம், அர்ச்சாமூர்த்தியாக இருக்கக்கூடிய ரூபம். இன்னொன்று என்ன அப்படின்னா, குருநாதரா பாகவதாளா நடமாடுற ரூபம். அந்த ரூபத்தினிடத்தில் நமக்கு வரக்கூடிய பிரேம வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது நம்மளை விசாரிக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நாண்யதா சுலபா பக்திஹி பகவத் கருணாமிருதே தஸ்மாத் சம்பூஜையேத் பக்தானு அனிஷம் பகவத் பரானு பக்தானு சம்பூஜையேது. பேர்பட்ட பரம பாகவதோத்தமர்களை எப்பொழுதும் கொண்டாடினா உனக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு லாபத்தை அவர்கள் கொடுப்பார்கள். பகவானையே பிடிச்சி வகையில் கொடுத்துட்டு போயிடுவார்கள் என்று சொன்னார். பக்தே பிதா பாகவதம் மாதா கீதா யசஸ்வினி பக்தி காம பட்டேத் தஸ்மாத் அசக்த ஸ்ருணியாத் ததா. பக்தியில் பகவானுடைய பக்திக்கு காரணம் பகவானுடைய கிருபை. பகவானுடைய கிருபை ஏற்பட்டால் உனக்கு மகத்துக்களுடைய சங்கம் கிடைக்கிறது. மகத்துக்களுடைய சங்கம் கிடைச்சது அப்படின்னா, அந்த சங்கத்தை நீ தக்க வச்சுக்கிறதுக்கு செய்ய வேண்டியது நாம சங்கீர்த்தனம். அப்போ உன்னை ஒரு குழந்தை எப்படி வளரும் பொழுது அந்த குழந்தையை காப்பாற்றுறதோ அதுக்கு அப்பா அம்மா தேவை. அதுபோல பக்தனுடைய அப்பா யாருன்னா பாகவதம். பக்தே பிதா பாகவதம் மாதா கீதா யசஸ்வினி. அதனால மாதா பகவத்கீதை பக்தி காம பட்டேத்து தஸ்மாத் அசக்தகா ஸ்ருணியாத் ததா. இப்போ யார் ஒருத்தனுக்கு சக்தி இருக்கோ, ஆனால் உட்காந்து படிக்க முடியும், டைமும் இருக்குது, அவன் பாகவதத்தை பாராயணம் செய்ய வேண்டியது. அவன் பகவத்கீதையை பாராயண பிரவச்சனாதிகள் செய்ய வேண்டியது. யாருக்கு குரு கிருப்பையினால் வாக் சித்தி ஏற்பட்டிருக்கோ அவன் அதை பற்றி பேச வேண்டியது. எவ்வளவோ விஷயங்களை பேசினேன் அப்படின்னா, உண்மையாக பாகவதம் பேசினதுக்கு அப்புறம் தானே நம்மளுடைய வாக்கு பகவான் உட்கார்ந்துட்ட வாக்காயிடுது. சோலங்கிருஷிஷ்ட பகவான் சாம்சிமே என்று ஸ்ரீ சுகர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். பாகவதம் எந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இது சாதாரண சம்சாரத்தில் இருக்கக்கூடிய உடம்பு தானே, இந்த மனசில் பலவிதமான எண்ணங்கள் இருக்கு இல்லையா. ஆனால் அந்த பகவத்கீதை அந்த உபன்யாசம் அப்படின்னு பகவத் உபன்யாசம்னு வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா, எஸ்ய ஆத்மபூதஸ்ய குரு பிரசாதாத் அப்படின்னு ஹிருதயத்தில் ஸ்ரீ அண்ணா உட்காந்துருக்குறா. நம்மளுடைய நாக்கிலேருந்து பெரியவாளே பேசுகிறா, நம்ம பேசலையே. அதனால் பக்தி காமஹா பட்டே தஸ்மாத் அசக்தகா ஸ்ருணியாத் ததா. அதனால் ஸ்ருணியாத் ததா. அதுபோல கேட்க வேண்டும். சக்தி இல்லாதவன் கேட்க வேண்டும், சக்தி உள்ளவன் சொல்ல வேண்டும். காது படைச்சதனுடைய பலன், ஆனால் கேட்கறதுக்கும் சொல்கிறதுக்கும் ஒரே பலன் தான். கேட்டதுனால ஒருத்தனுக்கு அதிக பலன் அப்படின்னு கூட சொல்லிவிடலாம். என்ன காரணம்னா, சுலபமாக கேட்டுவிட்றான். சொல்கிறவனாவது அதை பற்றி ஆலோசனை பண்ணி பேச வேண்டியிருக்கு இல்லையா, ஒரு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. கேட்குறவனுக்கு அந்த முயற்சி கூட கிடையாதே. அதனால் ஸ்ருணியாஸ்ததா பக்தேர் சத்ரு கிராமிய கதான் ஸ்திரைன நாஸ்திக பாஷணம். அப்போ பக்திக்கு இடைஞ்சலான விஷயங்களை இங்கே சொன்னார். பக்தே சத்ருகு, பக்திக்கு சத்ருவா இடைஞ்சலாக இருக்கக்கூடியது நம்மளுடைய பக்தி. ஒரு சின்ன ஒரு செடி மாதிரி இப்போ தான் நம்ம புஷ்ப செடி மாதிரி வளர்ந்து வருது. நமக்கு இன்னும் செடியானது பெரிய விருட்சமாக ஆகலை. பிரகலாதனை போல பெரிய ஆலமரமான பக்தி நம்மளிடத்துல இல்லை.
அந்த ஆலமரமான பக்தி வந்துடுத்து அப்படின்னா அவனை நெருப்பில் போட்டாலும் கடலில் போட்டாலும் நாராயண என்று நிற்கிறான். நமக்கெல்லாம் கொஞ்சம் காற்று அடித்தாலே, இல்லை ஏதாவது ஒரு ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிட்டா கூட அந்த செடி போயிடும் அப்படிங்கிற, இல்லை ஏதாவது ஒன்று கடிச்சு கொதறி நாய் கொதறி தூக்கி போட்டுடுச்சுன்னா அந்த செடியை வேரோட பிடுங்கி போட்டுடும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு காமமோ குரோதமோ நம்மளுடைய நண்பர்களோ யாரோ இருந்து நம்மளுடைய பக்தியை நமக்கு தெரியாமல் கெடுத்துடலாம். அதனால் பக்தே சத்ரு கிராமிய கதா. அந்த பக்தியில் மனசை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவன் தேவையில்லாத வீண் பொழுது போக்குறதுக்கு போகக்கூடாது, வம்புக்கு போகக்கூடாது, ஸ்திரைன நாஸ்திக பாஷணம், ஸ்திரீலோலர்களோடு சேரக்கூடாது, அதாவது இந்திரிய லோலுப்பர்களோடு சேரக்கூடாது. மதுபானம் பண்ணுறது, வெத்தலை பாக்கு போடுறது, சீட்டாடுறது, சினிமாவுக்கு போகிறது, இந்த கிளப்புக்கு போகிறது, அதெல்லாம் பண்ணிட்டு சமயம் கிடைக்கும்பொழுது இது படிக்கிறேன் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. ஸ்திரைன நாஸ்திக பாஷணம், கடவுள் இல்லை எல்லாம் அதது விதிப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறவாள் இடத்துல போய் சேர்ந்தால் நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் அவள் கெடுத்துடுவாள். எப்பொழுதும் ராமர் சொல்கிறார், நாஸ்திக பிராமணனை உன் கூட்டத்தில் வச்சுக்காதேங்கிறார் பரதனிடத்தில் சொல்லும் பொழுது. என்ன காரணம் அப்படின்னா, அவள் பிராமணான்னு நம்பி நம்ம அவள்கிட்ட கேட்கும் பொழுது நம்மளுடைய புத்தியை அவள் கலைச்சிட்டு போயிடுவாள். எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் என்ன சார் அதது விதிப்படி தான் சார் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாள். இல்லைன்னா அவள் என்ன சொல்லுவான்னா, கரெக்டாக அந்த மகாபாரதத்தில் எடுத்துட்டு என்ன இருந்தாலும் அந்த கர்ணனை போட்டு படாத பாடு படுத்திட்டான் சார் கண்ணன் அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருப்பாவா. அந்த கர்ணனுக்கு என்ன நடந்தது, கர்ணனுக்கு கடைசியில் பகவானே வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னால் அவளுக்கு புரியாது. பகவான் கிடைச்சான் கர்ணனுக்கு, பகவானுடைய வனமாலியினால் தழுவப்பட்டான் அப்படின்னா அதை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் பாவா. அவனுடைய கவச்சத்தை பிடிங்கிவிட்டானே, அவனுடைய புண்ணியத்தை பிடிங்கிவிட்டானே, அவனை இந்த லோகத்திலையும் வாழ விடாமல் அடித்தான், மேல் லோகத்திலையும் வாழ விடலையே அப்படின்னு கர்ணனுக்காக பிரிஞ்சுட்டு பேசுவாளே தவிர அவர்களுடைய ஹிருதயத்தில் ரஜோகுணமோ தமோ குணமோ இருக்கும் பொழுது அந்த சத்துவாதிகள் அவர்களுக்கு எடுபடுவதில்லை. நம்ம கொஞ்சமாவது இந்த சத்துவகுணம் புரிபடணும் ஆகில் அந்த இவனை அடிக்கிறான். இவனுடைய கதையை சொல்கிறார் பாகவதத்தில். 3 எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். பீஷ்மரை அடித்து போட்டிருக்கான். அப்போ கூட பீஷ்மர் வந்து பகவானை வெய்யலை. பகவான் வந்து நிற்கிறான். பகவானை பார்த்து ஏசவை பகவான் சாட்சாத்து என்று அவரே சொல்கிறார். விஷ்ணுகு சனாதனஹா அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறார், இவனுக்கு யாரையும் கெடுக்கணும் அப்படின்னோ யாரையும் வாழ வைக்கணுங்கிற எண்ணமோ கிடையாது. இவன் சமபுத்தியோடு இருக்கான். சமம் சரந்தம் சர்வத்திர பூதானாம் எண்ணித்த கலிஹி என்று சொல்கிறான். பகவானோட சமபுத்தியோட பார்க்குறார் பீஷ்மர். காரணம் என்னென்னா, பகவான் தான் ஆனால் அர்ஜுனனை பார்த்து அடி, அவர் தாத்தாவை அடின்னு சொன்னது. முள்ளம்பண்ணி மாதிரி உடம்புல ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அடிச்சிருக்கான். சிகண்டியை முன்னாடி வச்சது பகவான் தான். ஆனால் பகவான் இடத்துல அவருக்கு தோஷ புத்தி ஏற்படலை. அதனால் புரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, பகவான் சக்கரவாணியாக அவருக்கு தரிசனம் கொடுத்தானே. அப்போது சத்துவகுணம் இருந்தால் தான் அது புரியும். மகாபலி சக்கரவர்த்தியை பகவான் ஒழிச்சு கட்டினான் அப்படின்னு சொல்கிறவா விஷயத்தில் ஸ்ரீதர பகவத்பாதாள் ஆச்சாரியால் சொல்லும் பொழுது, வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது, மகாபலி சக்கரவர்த்திக்கு தன்னை கொடுத்தான், இந்திரனுக்கு அழியக்கூடிய 3 உலகங்களை வாங்கி கொடுத்தான். பின்னாடி இந்திரன் திண்டாட போகிறான். ஆனால் கிருபாளுவான பகவான் சுதலம் விதலம் பாதாளம் முதலிய லோகங்களில் சுதலம்ங்கிற லோகத்தில் இந்த மகாபலிக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து சகல அசுராளுக்கும் தலைவனாக பண்ணி அந்த வீட்டில் தானே பகவான் சக்கரவாணியாக நின்றுட்டு இருக்கான். அப்படிங்கும் பொழுது அவனுடைய பக்தானு கம்பி, பக்தர்களிடத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய பிரேமை. இப்போ மகாபலியினிடத்தில் எதை கொடுத்தான்? மகாபலிக்கு தன்னை கொடுத்தான். இது புரியாது. அதுபோல் கர்ணனுக்கு தன்னுடைய ஆலிங்கனத்தை கொடுத்தான். புரியாது. பகவானுடைய சமபுத்தி புரியாது. அதனால நாஸ்திகால்கிட்ட போய் பேசினா நமக்கு வந்து சரீரம்தான் நமக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதோட நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி, நீ இவ்வளவு நாமா சொன்னியே, நீ இவ்வளவு சத்சங்கத்துக்கு போனியே, பாகவதம் படிச்சியே, உனக்கே துக்கம் வருது அப்படின்னு நம்மளை கேட்டு நம்மளை வாயை அடைச்சிடுவா. நமக்கு இன்னும் பக்குவம் வராததுனால அவள் சொல்கிறது சரியோன்னு தோணிடும். அதனால் அவர்களிடத்துலேருந்து விலகணும். நாஸ்திகம் பேசுகிற வாழ்க்கையும் அதது விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிற வாழ்இடத்துலையும் யார் வந்து ஜோசியம் பாரு, யார் வந்து இந்த மாந்திரிகம் பண்ணு, அந்த தந்திரம் பண்ணு, இத்தை பண்ணு, அங்கே ஒரு சுவாமியார் வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாளோ அவளிடத்துல போனால் அவனுடைய சம்சார துக்கம் ஒரு நாளும் நீங்காது. இப்போ எல்லாரிடத்துலையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாரபுக்காக இருந்துட்டு எல்லாரிடத்துலையும் பழகி ஆனால் விலகிடும். ஒரு ராதே கிருஷ்ணா சொல்லி வாய்க்கு ஒரு பூட்டை போட்டுட்டு எல்லாரையும் போகணும். யாரிடத்துலையும் அதப்பாக இருக்கக்கூடாது, யாரிடத்துலையும் முறுக்கிட்டு போகக்கூடாது. அவள் பேசினா அவள் இடத்துல ராதே கிருஷ்ணா, அவள் இந்த விஷயங்களை வந்து சொன்னால் கூட அதை நம்ம காதில் வாங்கிக்கூடாது. அவளுடைய சங்கத்தை அறவே விலக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறார், பக்தே சத்ரு கிராமிய கதா ஸ்திரைன நாஸ்திக பாஷணம் சர்வதா வர்ஜயேத் பக்தியா
பிரதிகூலான் பரான்னரஹா. இது சர்வதா நம்மளுடைய பக்திக்கு பிரதிகூலமானது, இது அனுகூலம் கிடையாது. பிரதிகூலமான விஷயங்களை முதல்ல விளக்கணும், பகவானுக்கு பிடிக்காது. அதனால நம்மளுடைய பக்தி இப்போ தான் அங்குரிச்சிருக்கு. அதை ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு போயிடாமல் அதுக்கு வேலி கட்டி காப்பாற்றுறது போல நம்ம ஜாக்கிரதையாக இருந்து குருச்சரணத்தில் இருந்து காப்பாற்றணும். நம்ம அதை அந்த வேலி இல்லாமல் நம்ம ஜாக்கிரதையாக இல்லாமல் கண்டபடி விட்டுட்டோம் அப்படின்னா அதை ஒரு சின்ன ஆடு கூட மேய்ஞ்சிட்டு போயிடும் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அதே நம்மளுடைய பக்தியானது பெரிய விருட்சமாக வளர்ந்துடுத்து அப்படின்னா அதை ஆடு மாடால் மேய முடியாது. ஈவன் அதில் இருக்கக்கூடிய பழங்களை குருவிகள்லாம் கொத்தினா கூட அந்த மரம் மறுபடியும் துளிர்த்துரும். அதுபோல் அந்த பக்தியானது பெரிய விருட்சமாக வர வரைக்கும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால பக்தே சத்ரு கிராமிய கதா ஸ்திரைன நாஸ்திக பாஷணம் சர்வதா வர்ஜயேத் பக்தியா பிரதிகூலான் பரான்னரஹா என்று சொன்னார். அதுக்கு அடுத்தபடியாக எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும். தலைக்கு மேல இருக்குன்னா தெரிய மாட்டேங்குது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண சங்கல்பம் ஸ்மிருத்வா கர்ம சமாச்சரேத் சுகதுக்காதி போகேஷு சமபுத்தியா ஸ்திரோ பவேத். அதனால் சொல்கிறார், சர்வம் ஸ்ரீகிருஷ்ண சங்கல்பம், எல்லாம் பகவானுடைய சங்கல்பம் என்று நினைத்து கொண்டு கர்ம சமாச்சரேத்து. இதில் சர்வ கர்மயோகமும் அதில் உனக்கு பக்தி யோகம் ஞான யோகம் எல்லாம் அடங்கிடுத்து. என்ன அடங்கிடுத்து அப்படின்னா சர்வம் ஸ்ரீகிருஷ்ண சங்கல்பம். கர்மா பண்ணினா இது கிருஷ்ணனுக்காக பண்ணுறேன், கிருஷ்ணன் என்ன பண்ண வச்சுருக்கான் அப்படிங்கிறதும், ஞானத்துக்காக பண்ணினா அந்த பக்திக்காக பண்ணினா பக்திங்கிறது உபாசனை, உபாசனைங்கிறது தியானம், தியானத்தை வளர்க்கறதுக்காக கிருஷ்ணனை நினைச்சுட்டு பண்ணுறதுனால சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண சங்கல்பம் என்றும், ஞான யோகம் அப்படின்னு எடுத்துட்டா கிருஷ்ணன் தான் பரமாத்மா, கிருஷ்ணன் தான் உத்தம புருஷன், கிருஷ்ணனுக்காகத்தான் இது அப்படின்னு செய்யும் பொழுது கிருஷ்ணனால லோகம் நிறைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் பொழுது நான் செய்யறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஞான யோகமும் அங்கே போயிடுறதுனால சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண சங்கல்பம் ஸ்மிருத்வா கர்ம சமாச்சரேது. காரியங்களை செய், சர்வதா காரியங்களை செய். காரியங்களோ கர்மங்களோ உன் டியூட்டியோ ஒன்றை விடுற வரை நீ செய். சுகதுக்காதி போகேஷு, அப்போது சுகதுக்கங்களை சமமா பாவி. சமபுத்தியா ஸ்திரோ பவேத்து. இதுக்கெல்லாம் விளக்கங்கள் நேத்திக்கே சொன்னோம். அதுக்கு மேற்கொண்டு சொல்றார், சுகதுக்கங்கள் ஏன் வருது, சுகதுக்கங்கள் ஏன் வருது. கர்ம இவ சுகதுக்கானாம் காரணம் ந கிலேஸ்வரஹா தஸ்மாத்து ந ஷபேத் ஈசம் துக்கே பிராப்தே ஸ்வகர்மணாம். அழகான இடம். பொதுவாக நமக்கு சுகம் வரும்பொழுதும் யாரும் பகவானிடத்தில் போய் உன் கிருபையினால நான் சுகமாக இருக்கேன்னு சொல்ல மாட்டான். அப்போ என்ன சொல்லுவா, வெற்றி அடைந்தாலோ சுகம் வந்தாலோ என்ன சொல்லுவான்னா, நான் முயற்சி பண்ணினேன், நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லுவான். அதே சமயம் தோல்வி வந்துடுத்து, ஒரு விஷயத்தில் லாஸ் ஆகிடுது அப்படின்னா பகவான் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவான். பகவான் கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவா, இல்லை வேற யாராவது என்னை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாளே தவிர என்னுடைய கர்மா, நான் பூர்வத்தில் பண்ணினேன் கர்மா யாராவது ஒருத்தன் விசுட்டான்னா உடனே நமக்கு என்ன தோணணும்னா, பூர்வத்தில் நான் யாரையோ விசிருக்கேன் அதனால் விசவு வாங்கினேன், அடிபட்டுதுன்னா நான் யாரையோ அடிச்சிருக்கேன் அதனால் நான் அடி வாங்குறேன், இதில் பகவான் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். ஹரிதாசனுடைய சரித்திரம் சொல்லியிருக்கேன். ஹரிதாஸ் டாக்கூரை கசையினால் அடிக்கிறார். அவர் ஒன்றும் தப்பு பண்ணலை. ஒரு நாளைக்கு 3 லட்சம் ஹரிநாமம் ராமநாமம் சொன்னார் அவர். ஆனால் முஸ்லீமாக இருந்து அவர் இந்த ராமநாமத்தை சொன்னதுனால ஒரு முஸ்லீம் காஜி அவர் மேலே கேஸு கொடுத்து அவருக்கு கசையடி வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ கூட அவர் என்ன சொல்லிட்டு கீழே மயங்கி விடுறாருனா, என்ன கசையாட அடிக்கிறவாளுக்கு எந்த பாபமும் ராமகிருஷ்ணன் காப்பாற்றட்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறார். அது மட்டும் இல்லை, அவருக்கு இது இப்படி ஒரு ஹரிதாஸ் நீங்கள் அடி வாங்கிட்டாலே நீங்கள் ஆஜன்ம வைஷ்ணவராச்சே, உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த தப்பும் பண்ணினது இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி நினைக்காதே, ஒரு சந்தர்ப்பம் ஒரு பண்டிதர்களுடைய கூட்டம் நடந்தது, அதில் அவர்கள்லாம் பகவன் நாம சங்கீர்த்தனத்தை அர்த்தவாதம் என்று சொன்னார். அர்த்தவாதம் அப்படின்னா சும்மா சொல்லி வச்சிருக்கார் ரிஷிகள், ஒப்புக்கு சொல்லியிருக்கார்கள் அப்படின்னு சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு அந்த சபையில் அவளுக்கு நான் பதில் சொன்னேன். அதனால வந்த பாபத்தினால எனக்கு கசை அடிபட்டதுங்கிறாரே தவிர பகவான் என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறேன். காரணம், நம்ம செய்த செயல்களே நமக்கு திரும்பி வர்றதுனால கர்மைவ சுக துக்கம். கர்மாங்கிற தியரியை யாராலையும் இல்லைன்னு சொல்ல முடியாதே இல்லையா. நல்லது பண்ணினவன் நல்லதை அனுபவிப்பான், புண்ணியம் பண்ணினவன் புண்ணியத்தை அனுபவிப்பான். புண்ணியாத்மா சுகமஸ்மியாத்து அஸ்னுதே, பாபாத்மா தண்டமருகதி, அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இதில் ஒன்றும் சம்சயமே கிடையாது யாருக்கும்.
வாயினால் பண்ணின கஷ்டங்களுக்கு வாயினால் அனுபவிக்கிறோம், வாயினால் பண்ணின நல்ல விஷயங்களுக்கு நம்மளுடைய வாயினால் நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை கேட்கிறோம், சரீரத்தினால் பண்ணின தவறுகளுக்கு சரீரத்தினால் அனுபவிக்கிறோம். அதுபோல் நம்மளுடைய மனசனால் பண்ணின துன்பங்களுக்கோ இன்பங்களுக்கோ நமக்கு அது மாதிரி வருது. அப்போ 3 விதமான இந்திரியங்கள், மனசு, வாக்கு, காயம், இது 3 நாளையும் நம்ம பண்ணின கர்மாக்கள் நமக்கு திரும்பி வருது அப்படிங்கிறது சர்வதா ஒத்துக்க வேண்டியதா இருக்குது. அப்போ கர்மைவ சுக துக்கானாம். இப்போ கர்மாவே காரணமாக இருக்குது. கர்மத்தினால தான் ஒரு மனிதனுக்கு பிறவி ஏற்படுறது. கர்மாவினால தான் ஒருத்தனுக்கு இந்த அதுக்கு பிராரப்த கர்மாவினால தான் சரீரம் ஏற்படுறது. பிராரப்த கர்மாவினால தான் மனைவி, மக்கள், குழந்தை, வீடு, வாசல், வேலை, வசதி, வாய்ப்பு எல்லாம் உள்பட, இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு உள்பட கர்மபந்தம் அப்படிங்கிறதுனால எல்லாம் பகவானுடைய கிருபை. கர்மைவ சுக துக்கானம். சுக துக்கங்கள் கர்மாவினால வருது. காரணம் ந கில ஈஸ்வரஹா. ஒரு நாளும் ஈஸ்வரஹா ந கில. ஒரு நாளும் உன்னுடைய சுக துக்கங்களுக்கு ஈஸ்வரன் காரணம் இல்லை. ஈஸ்வரனுக்கு விஷம புத்தி கிடையாது. ஒருத்தனை வாழ வைக்கணும் அப்படின்னோ இன்னொருத்தனை கெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ அவனுக்கு கிடையாது. பகவான் எப்படி இருக்கான்? சமோகம் சர்வபூதேஷு நமே தேஷ்யோஸ்தி நப்ரியா என்று எல்லாரிடத்துலையும் பகவான் சமமாக இருக்கான். எறும்பில் ஆரம்பித்து பகவான் பிரம்மா பரியந்தம் சமமாக உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்தரியாமியாக இருக்கான். அந்தரியாமியாக இருந்து அவன் பகவான் என்ன பண்ணுறான்னா பிரியனாக இருக்கான், சுகுர்த்தா இருக்கான். பகவான் பிரியனா உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கான், சுகுர்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கான். சுகுர்த்தா உட்கார்ந்துட்டு பகவான் அந்த ஜீவனை என்ன பண்ணுறான்னா ஒரு சரீரத்திலேருந்து கொசு சரீரத்திலேருந்து மேலே கொண்டு வந்து பூச்சியாக கொண்டு வந்து, பூச்சியாக இருந்தவனை தவளையாக பண்ணி, தவளையாக இருந்தவனை பாம்பாக பண்ணி, பாம்பாக இருந்தவனை பறவையாக பண்ணி, அதை ஒரு கஜமாக பண்ணி, இப்படி மேலே மேலே கொண்டு வந்து மனுஷ சரீரம் வரைக்கும் உள்ளே உட்கார்ந்துட்டு. அவன் கிருபாளு. மாத்ருக் பிரபன்ன பசுவாச விமோட்சணாய முக்தாய பூரி கருணாய நமோலயாய என்று உள்ள சுவாம்சேன சர்வ தனுபிருன் மனசி பிரசீத பிரத்யக் திருஷே பகவதே பிருகதே நமஸ்தே. உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு உள்ளுக்குள்ள பிரத்யேகாத்மஸ்வரூபமாக பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம மேலே கிருபையினால உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த அந்தரியாமி பண்ணின உபகாரம் பகவான் நமக்கு இருந்துட்டு நம்ம பண்ணுற செயல்களை பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனவனுடைய கர்மாவினால அவனுக்கு பாப புண்ணியங்கள் வருது. அது பகவானை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம பகவான் என்ன பாபம் பண்ணாமல் தடுக்கலையே அப்படின்னு சொன்னால், பகவான் உனக்கு விவேக குண சம்யுக்தம் என்று மனுஷ புத்தியை கொடுத்து, உனக்கு லாஜிக்கை கொடுத்து, சாஸ்திரங்களை கொடுத்து, பெரியவாளை கொடுத்து, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய வியவஸ்திதௌ என்று அந்த விதி நிஷேதங்களையும் உனக்கு கொடுத்து, இதை பார்த்து சமாச்சரியத்து இவ்வாறு வாழ வேண்டியது என்று ஒரு விதிமுறையை ஏற்படுத்தியிருக்கான். ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா அப்படி இன்னும் சொல்கிறான். இதெல்லாம் என்னுடைய ஆர்டர் தான், இதை நீ கேட்டு நடந்துக்க வேண்டியது என்று பகவான் கீதையில் சொல்கிறான். அப்போ கருமைவ சுகதுக்கானாம் காரணம் நகிலேஸ்வரஹா. ஒரு நாளும் ஈஸ்வரன் ஏற்படுத்தின சிஸ்டம் தான். நல்லது பண்ணினவனுக்கு அவனுடைய அக்கௌண்ட்டில் கர்ம பலன் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும், பாபம் பண்ணினவனுக்கு அவனுக்கு பாபமாகவும் விழணும் அப்படின்னு அவன் தான் ஏற்படுத்தியிருக்கான். அப்போ அந்த சிஸ்டம் உலகத்தை அவன் நடத்தின்னு போகிறதுக்கு அவன் கர்ம பல தாத்தா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அவன் வச்சுட்டு இருக்கான். நீ பண்ணின பலாபலன்களுடைய விஷயங்களை உனக்கு அவன் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கான். அப்போ கருமைவ சுக துக்கானாம் காரணம் ந கிலேஸ்வரன். ஒரு நாள் ஈஸ்வரனை திட்டாத, ஈஸ்வரனை கெடுத்துட்டான்னு சொல்லாத. ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் சாட்சியாக இருக்கான். உனக்கு அந்த ஈஸ்வரனிடத்துல எப்போ அப்பேற்பட்ட வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விடையும் புகழ் தருவான் என்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் என்று பகவானிடத்தில் உனக்கு அத்தியந்த பக்தி ஏற்படுறதோ அப்போ உன்னை விட்டு எல்லா கர்மாவும் விலகெடுத்து, உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் பொசுங்கி போயிடுத்து. உன்னுடைய எப்போ உனக்கு ஞானம் ஏற்பட்டதோ, பகவத் விஷயமான ஞானம் ஏற்பட்டதோ, அப்போ உன்னுடைய அத்தனை கர்மாவும் உனக்கு போயிடுத்து. நாராயண அப்படின்னா அவன் கர்மாலாம் போயிடுத்து. அப்படிங்கும் பொழுது அப்பேற்பட்ட கிருபாலு அந்த ஒரு வழியையும் வச்சிருக்கான். அந்த வழி யாருக்கு வச்சிருக்கான்னா, யாருக்கு பசி அதிகமாக இருக்கோ அவன்தான் ஓடி அந்த சத்திரத்து வாசலில் நின்றுட்டு எப்போ கதவு திறப்பா, எனக்கு எப்போ சாதம் கிடைக்கும் அப்படிங்கிறவன் விஷயத்தில் பகவான் அவனுக்கு உடனே கதவு திறந்து அவனுக்கு சாப்பாடு போடுறான். நன்னா புளிச்சே எப்பக்காரங்க உட்காந்து சீட்டாடிட்டு இருக்கிற விஷயத்தில் பகவான் கூப்பிட்டு இந்தாப்பா சாப்பிடுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன்லாம் பின்னாடி வருவான்னு தெரியும். அதுபோல பகவான் அவனவனுக்கு அவனுடைய கருமாவை கொடுக்குறான். அப்படிங்கிறதுனால கருமைவ கருமணா ஜாயத்தே ஜந்துகு கருமணைவ விலீயத்தே என்று ஸ்ரீ பாகவதத்திலையும் பகவானே சொல்கிறான். கருமைவ சுகதுக்கானாம் காரணம் ந கிலேஸ்வரஹா. பகவான் இது காரணம் இல்லை. கீதையிலையும் பகவான் இந்த விஷயத்தை சுஸ்பஷ்டமாக சொல்லும் பொழுது நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபுகு
அஜ்ஞானேன ஆவர்த்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. அவனவன் பண்ணின கர்மாதான் அவனவனுக்கு பாப புண்ணியங்களுக்கு காரணமே தவிர நான் யாருடைய பாபத்துக்கும் காரணம் இல்லை, யாருடைய புண்ணியத்துக்கும் நான் காரணம் இல்லை. நீ அஜ்ஞான விமோகிதாக என்று அஜ்ஞானத்துல மயங்கி சாஸ்திரத்தை மீறி நீ தப்பு செய்யும் பொழுது அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கிறது. நீ நான் சொன்ன வழியில போகும் பொழுது உனக்கு புண்ணியம் உண்டாகுது அப்படின்னு பகவான் இந்த பந்தா, இந்த வழியை பகவான் நம்ம காமிச்சிருக்கார். தஸ்மாத்து ந சபேத் ஈசம். ஒரு நாளும் ஈஸ்வரனை சபிக்காத. ஈஸ்வரனை சபிச்சு பிரயோஜனம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, உன் கருமாவை நொந்துக்கோ. நான் தப்பு பண்ணினேன்னு முதல்ல ஒத்துக்கோ. ஒத்துண்டு அந்த ஈஸ்வரன் இடத்துல நான் தப்பு பண்ணினேன், அதனால எனக்கு அதுலேருந்து வெளியில வர முடியல, என்னை நீ கொஞ்சம் கைகுடு என்று லக்ஷ்மீந்திர சிம்ம மமதேகி கராவலம்பம் போதேந்திர தேவா மமதேகி கராவலம்பம் என்று ஹரியினிடத்திலேயோ குருவினிடத்திலேயோ என்னை கை தூக்கி விடுன்னு உண்மையா கேட்டுக்கோ. அது கேட்காம தஸ்மாத் து ந சபேத் ஈசம். ஈசனை ஒரு நாள் சபிக்காத. என்னை கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லாத. துரியோதனனை போல என்னை கெடுத்தியேன்னு சொல்லாத. என்ன கிருஷ்ணன் யாரையும் கெடுக்கல, கிருஷ்ணனுக்கு கெடுக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. ஏ யதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் என்று யார் யார் கிருஷ்ணனிடத்தில் எப்படி பழகிறாளோ அப்படி பழகிறான். ஏன் அப்படி பழகிறான் அப்படின்னா, இல்லைன்னா பூதனைக்கு ஏன் மோட்சம் கொடுக்கணும், அவன் திருநாவர்த்தனுக்கு ஏன் மோட்சம் கொடுக்கணும், சகடாசுரனுக்கு ஏன் மோட்சம் கொடுக்கணும் இல்லையோ? அப்போ யோஜனை பண்ணி பார்த்தா வெளியில இருக்கக்கூடிய நாம நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் பகவான் நமக்கு கொடுத்துட்டதுனால பகவான் கிருபாளுன்னு சொல்லிட முடியாது. ஒரு குழந்தை அம்மா அல்வா பண்ணி வச்சிருக்கா, குழந்தை இன்னும் போடுங்கிறது, அம்மா 2 ஸ்பூன் போட்டுட்டு மிச்சத்தை ஒழிச்சு வச்சு விடுறான். அம்மா கொடுக்கலங்கிறதுக்காக அந்த குழந்தை அம்மாவை கண்ணாப்பினான்னு வையறது. ஆனா வெளியிலேருந்து பார்க்குறவா சொல்லுவா அந்த அம்மா அந்த குழந்தைக்கு நல்லதுதான் பண்றா அப்படின்னு பண்ணும் பொழுது பகவான் நம்மளை சில விஷயங்களை நமக்கு கம்மியா கொடுக்குறான். அதனால பகவானை நீ திட்டாத. பகவான் எது பண்ணினாலும் பகவான் நல்லதுக்கு தான் பண்றதான் அப்படிங்கிறதுனால சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண சங்கல்பம் இதி ஸ்மிருத்வா கர்ம சமாச்சரேது சுகதுக்காதி போகேஷு சமபுத்தியாஸ்திரோ பவேத். அப்போ சுகதுக்கங்கள் வரும்பொழுது என்ன நினைச்சுக்கோனா, கர்மை இவ சுகதுக்கானாம், நான் பண்ணின கர்மா அதனால வந்தது. காரணம்னா கிலேஸ்வரா, பகவான் கிருஷ்ணன் எனக்கு சுகதுக்கங்களை கொடுக்கல. ஆனால் கிருஷ்ணன் சங்கல்பம்னு சொல்கிறேனே எனக்கு சுகதுக்கம் வந்திருக்கேன்னா கிருஷ்ணன் அதை ஆமோதிக்கிறான். எனக்கு ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறதுனால அவன் எனக்கு அதை ஆமோதிக்கிறான். தஸ்மா அத்துன சபேத் ஈசம் துக்கே பிராப்தே ஸ்வகர்மனா. இந்த துக்கம் அடிபட்டுதுன்னா நான் படியை பார்க்காம போயிட்டேன்னு சொல்லு, படி தடிக்கெடுத்துன்னு சொல்லார். வெயில்ல நான் செருப்பு போட்டுக்காம போயிட்டேன்னு சொல்லு, வெயில் சுடுறதுன்னு சொல்லார், தர சுடுறதுன்னு சொல்லாத. யாரும் நம்ம பார்க்காம போயிட்டதுனால தான் தப்பு நடக்கிறதே தவிர நமக்கு அதை பார்க்கணுங்கிற அந்த விவேகத்தை பகவான் கொடுத்துருக்கானே. அதனால தஸ்மாத்து நான் சபேத் ஈசம். ஒரு நாளும் ஈசனை பகவானை சபிக்காத. பகவான் துக்கே பிராப்தே ஸ்வகர்மணாம் நித்யதா சர்வலோகானாம் பகவான் ஹரிஈஸ்வரஹ சயேவ கர்த்தா சர்வேஷாம் நாக கர்த்தேதி சிந்தையேத்து. அதனால சொல்றார் நாகம் கர்த்தேதி சிந்தையேத்து. நித்யதா சர்வலோகானாம் பகவான் ஹரிதீஸ்வரா. சர்வலோகங்கள்லையும் பகவான் நித்தியமா இருக்கான். பகவான் ஒத்தந்தான் நித்தியம். சயேவ கர்த்தா சர்வேஷாம். பகவான் தான் எல்லா விஷயத்தையும் நடத்துறான். பகவான் தான் அதியஜ்ஞன். உள்ளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியா உட்காந்துட்டு கண்ணு பார்க்கறது. நான் பார்க்கறேன்னு சொல்லாத, ஈஸ்வரன் இருக்கிறதுனால என் கண்ணு பார்க்கறது. நான் பேசுறேன்னு சொல்லாத, வாசுதேவன் இருக்கிறதுனால வாக்கு பேசுறது. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதெவர்வாறு அருணாச்சலா. ரமண பகவான் சொல்றார். கண்ணு பார்க்கறதுன்னு சொல்லாத, கண்ணு பார்க்கறதுக்கு யார் காரணமா இருக்கான்? அப்ப அந்தரியாமி பண்ணின ஒரு பரம கிருபை உலகத்துல எல்லாம் தெரியணும் அப்படின்னா சூரியனுடைய லைட்டு வேண்டிருக்கு. இருட்டாயிடுத்துன்னா வேற ஏதோ ஒரு விளக்கு ஜோதி வேண்டிருக்கு. இது ரெண்டு இருந்தாலும் நேத்திர ஜோதி வேண்டிருக்கு. அந்த நேத்திர ஜோதியை விட எது அருமைன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நாராயண பரஞ்சோதி ஆத்ம ஜோதி அருமை. என்ன காரணம்னா அந்த ஜோதி இல்லைன்னா, சைத்தன்யம்ங்கிற ஜோதி இல்லைன்னா, கண் இருந்தாலும் நேத்திர ஜோதி இருந்தாலும் சூரியன் இருக்கு, கண் இருக்கு, லைட் இருக்கு, தெரியலையே, பார்க்க மாட்டேங்கிறானே. அது இல்லைன்னா தோல் சுட மாட்டேங்கிறதே. அப்போ அது காரணம் என்ன? அப்போ அந்த அந்தரியாமி பண்ணின ஒரு கிருபா கட்டாட்சம் தானே காரணம். அவன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன் இல்லையா? அதனால தெரிஞ்சுக்கோ, நித்யதா சர்வலோகானாம் பகவான் ஹரி ஈஸ்வரஹா. சர்வலோகங்களுக்கும் ஈஸ்வரன் ஹரிங்கிறத தெரிஞ்சுக்கோ. சயேவ கர்த்தா சர்வேஷாம். அவன் தான் எல்லா செயல்களையும் புரிகிறான்.
உனக்குள்ளே இருந்துட்டு ஜீவனாக இருந்துட்டு இந்த ஜீவனை உனக்கு ஜீவராசியான உனக்கு வந்து தன்னுடைய மாயினால் வாசனையும் கொடுத்து குணத்தில் சங்கத்தை ஏற்படுத்தி உனக்கு அந்த புத்தியிலே இதை செய்யணும் இது செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தை உள்ளே இருந்து உனக்கு அந்த கரணங்களாக இருந்து உனக்கு அவயவங்களையும் அவனே கொடுத்து பாஞ்சபௌதிகமான விஷயம் பிரகிருதியும் கொடுத்து இந்த பிரகிருதி புருஷ சம்யோகத்தினால அந்த பிரவிஷயன்னு உனக்குள்ள அவன் புகுந்துட்டு இத்தனை உன் கர்மாவை அவன் கழிச்சுட்டு இருக்கான். அப்போ நீ என்ன நல்லது பண்ணினாலும் கெட்டது பண்ணினாலும் அது செய்யறதுக்கு காரணம் குணம், குணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாயைக்கு அத்தியக்ஷனான ஹரின்னு அந்த ஹரியை பார். இப்போ சயேவ கர்த்தா சர்வேஷா, சர்வ விஷயங்களுக்கும் கர்த்தா யார்? கர்த்தான்னு சில பேர் சொல்கிறாளே, உண்மையான கர்த்ரு யாருன்னா உண்மையான கர்த்து பகவான். ஆனால் பகவான் சொல்கிறான் நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறான், எதுவும் பண்ணாமல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பகவான். அப்போ அந்த பகவானுடைய அதுதான் நைஷ்கர்மியம். சயேவ கர்த்தா சர்வேஷாம் நாகம் கர்த்தேதி சிந்தையேத்து. நான் பண்ணலை, அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இது மன்யத்தே. கீதையில் பகவான் சொல்கிறான், யாரொத்தன் முட்டாள் அப்படி நினைக்கிறான், நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு விஷயம் நினைக்கிறான் இல்லையா. அப்போது நான் பண்ணுறேன், உபன்யாசம் நான் பண்ணுறேன், உபன்யாசம் நான் கேட்குறேன், நான் தான் உபன்யாசத்துக்கு போனேன், என்னை விட எவன் பண்ணுவான், என்னை விட எவன் சம்பாதிப்பான், என்னை விட எவன் இந்த குடும்பத்தை பார்த்துப்பான் அப்படின்னு நினச்சா முழு மூடன். ஏன்னா எல்லா காரியத்தையும் பகவான் பண்ணுறான். பகவான் உன்னை வச்சிருக்கான், கஸ்டோடியனாக வச்சிருக்கான். தஸ்ய கர்த்தாரம் அபி மாம், அந்த பகவான் தான் அதை பண்ணுறான். பகவான் எல்லாத்தையும் நடத்தின்னு போகிறான். பகவான் தான் குடும்பத்தை நடத்துகிறான். எல்லாத்தையும் நமக்குள்ளே இருந்து சக்தியை கொடுக்குறான். அகில சக்தி தர ஸ்வதாம்னா என்று சொல்லலையோ. யோந்த பிரவிஷ்ய மமவாச்சம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி எத் அகிலதர சக்திதர ஸ்வதாம்னா எத் அகில சக்திதரஹா ஸ்வதாம்னா. அத்தனையும் சக்தி கொடுக்குறான். அப்படியே பாருங்களேன், வெளியில் போகும்பொழுது எறும்பு போகிறது, அந்த எறும்பெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தால் குடுக்குன்னு ஓடுறது. அந்த எறும்பு இவ்வளோ பெரிய செவுத்தில் அங்கேயும் அந்த எறும்பு எங்கேயோ ஓடுறது. ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அந்த எறும்பு எதை தேடின்னு ஓடுறது? நமக்கு அப்படி பார்த்தா அந்த செவுத்தில் எதுவுமே இல்லை. இந்த பக்கம் ஒரு 8 அடி, இந்த பக்கம் 10 அடிக்கு அந்த செவுத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த எறும்பு கிட்டுன்னு ஓடுறது. அதுபோல தான் நான் நினச்சிப்பேன், நானும் இப்படி தானே ஓடுறேன். கர்த்தால எழுந்திருக்கிறேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், என்னது ஐடியாவே இல்லாமல் சுற்றின்னு இருக்கேன். அந்த எறும்புக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? அந்த எறும்புக்குள்ளேயும் வாசுதேவன் இருக்கான், எனக்குள்ளேயும் வாசுதேவன் இருக்கான். அதே அந்த எறும்பு அப்படி பட்டுன்னு யாராவது தட்டிட்டா கீழே விழுந்துடுறது, போய்டுறது. கிருஷ்ணன் உள்ளுக்குள்ள கிருஷ்ணனுடைய சத்து போய்டுறது. உடனே அந்த எறும்பு செத்து போச்சு, அதனுடைய சத்து போச்சு. சத்தாக இருக்கக்கூடிய வஸ்து அதுலேருந்து விலகிட்டான். விலகின மாத்திரத்தில் இத்தனை நேரம் ஓடின்னு இருந்த எறும்பு விழுந்து கொடுத்தே. அதுபோல தான் நீனும். அப்போ அவனுடைய யோசனை யோசிப்பார். அவன் 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை பூமியிலேருந்து ஆரம்பித்து பாத்தாளத்திலேருந்து மேலே பிரம்மலோக பரியந்தம் ஆபிரம்ம பூணான் லோக்காக எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி காப்பாற்றின்னு இருக்கான். இதெல்லாம் படுத்துண்டு தன்னுடைய பாவனையினால் பண்ணிட்டு இருக்கான். ஹரி ஈஸ்வரஹா, அவன் சர்வேஸ்வரன், சர்வஸ்வாமி, சர்வாந்தர்யாமி, பிரகிருதி புருஷ நியாமகன், சர்வேஸ்வரன், புருஷோத்தமன் எல்லாம் இருந்தும் அவன் நம்மளிடத்துல கிருபையோடு இருக்கான். அப்படிங்கிறதுனால சர்வ சரண்யன், அவன் கிருபாளு, அவன் தயாளு, அவன் பக்தவத்சலன், மிகவும் சுலபமானவன் என்று அவனுடைய அந்த சௌலபியம், அவனுடைய சௌசீல்யம், இந்த சௌலபியாதி அவனுடைய குணங்களை நினச்சி பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டா அத்தகைய ஒரு கிடைக்காத வஸ்து நமக்கு சுலபமாக கிடைச்சிடுறானே. பக்தியா சுலபோ பகவான், மானச பக்தியா சுலபோ பகவான். அதனால் நியந்தா சர்வலோகானாம் பகவான் ஹரிரீஸ்வரஹா. நியந்தா, எல்லாத்தையும் நியமிக்கிறான், சர்வலோகத்தையும் நியமிக்கிறவன் யாருன்னா நித்தியதான் படிச்சுட்டேன் போல இருக்கு. நியந்தா சர்வலோகானாம் பகவான் ஹரிரீஸ்வரஹா சயேவ கர்த்தா சர்வேஷாம் நாகம் கர்த்தேதி சிந்தையேத்து. நியந்தா, எல்லாத்தையும் நியமிக்கிறோம்னா யாருன்னா பிரம்மால ஆரம்பிச்சு சிவன்ல ஆரம்பிச்சு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்த ரிஷிகள் ஆரம்பிச்சு துருவ மண்டலத்தில் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆதித்யர்கள், அது கீழே இருக்கக்கூடிய தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பூமியில் இருக்கக்கூடியவர்கள், அதுக்கப்புறமா அதலம் சுதலம் வித்தலம் தலாத்தலம் ரசாத்தலம் பாதாளம் முதலிய லோகங்களில் இருக்கக்கூடிய யார் யார் எங்கெங்கே வசிக்கணும், அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் விதிக்கக்கூடியவர், அவர்களுக்கு என்ன சரீரம், அவர்களுக்கு எவ்வளவு ஆயுசு, எவ்வளவு என்னென்ன ஆகாரம், என்னென்ன போகங்கள், எல்லா விஷயத்தையும் அவனவனுடைய கர்மாவை அளந்து மெரிட்டா அவனவனுக்கு கர்மாவை கரெக்டாக பட்டுவாடா பண்ணுறோம். 100 பேர் நின்றுருந்தா கரெக்டாக இடி கரெக்டாக எவன் தலையில் விழணுமோ அவன் தலையில் விழறதே தவிர பக்கத்தில் அரைஞ்சில் கூட இருக்கிறவனை கூட ஒரு முடி கூட அவனுக்கு பொசுங்க மாட்டேங்கிறதுனா நியந்தா சர்வலோகானாம், சர்வலோகத்தையும் காப்பாற்றுறான், நியமனம் பண்ணுறான், நியமிக்கிறான். இவனுக்கு என்னென்ன டியூட்டி,
இவ்வளவு ஆயசு இப்படி அவனை நியமிக்கிறது மட்டும் இல்லை, அவனை மானிட்டர் பண்ணுறான். அவன் தப்பு பண்ணிவிட்டான்னா இந்திரன் கர்வம் விட்டுனான், அவன் தலையில் அடிக்கிறான். பிரம்மாவுக்கு கொஞ்சம் பிரம வந்துடுத்துனா பிரம்மாவை கலக்கி மறுபடியும் செட்டப் பண்ணுறான், கரெக்டாக பண்ணுறான். இப்போ பிரம்ம மோகனம் மன்மதனை ஜெயிச்சு மன்மதனையே வசப்படுத்திட்டார் பரமேஸ்வரன், எரிச்சுட்டார். அப்படிங்கும் பொழுது மோகினி அவதாரத்தில் அவரையே ஒரு நிமிஷம் மயக்கி விடுறான். இப்படி அபாவாளுக்கு அபாவாளுடைய நிலையில அப்படி தன்னுடைய ஒரு நியமனத்தினால லோகத்தை நடத்திட்டு இருக்கான். சர்வலோகங்களையும் நியந்தா சர்வலோகானம், சர்வலோகங்களையும் நியமிக்கிறவன். நீ என்ன அல்பம், நம்ம அல்பம். நம்ம இப்படியே ஒரு சின்ன வீட்டை வச்சுட்டு ஒரு சின்ன ஆஃபீஸை வச்சுட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு இருக்கோம். ஈஸ்வரனுடைய சிருஷ்டியை பாரு, நீ இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பாரு. இந்த உலகத்தில் எவ்வளவு வகையான மனுஷர்கள், எவ்வளவு வகையான பசுபட்சிகள், எவ்வளவு மரம் செடி கொடிகள், எவ்வளவு மலை, எவ்வளவு நதிகள், எவ்வளவு கடல். யோஜனை பண்ணிப்பாரு. கடலுக்கு அடியில் எவ்வளவு உயிரினங்கள், ஆகாசத்தில் எவ்வளவு உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு உயிரினங்கள், ஆகாசத்தில் எவ்வளவு இந்த பூகோளத்தில் இருந்துன்னா ககோளத்தில் எவ்வளவு நட்சத்திர தாராகணங்கள் இருக்கு. இதெல்லாம் சுற்றி வருது, ஒன்னோட ஒன்று இடிச்சுக்கிறது இல்லை, ஒரு அரை இன்ச்சு அதனுடைய நிலை மாறுறது இல்லை. நெருப்பு கட்டுப்பட்டு இருக்கு, காற்று கட்டுப்பட்டு இருக்கு, அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அவனுக்கு கட்டுப்பட்டு யார்? சூரிய ஸ்தபதி மத் பயாத்து. கபிலவாஸ்தேவர் சொல்றார், சூரியன் ஏண்டா ஹாட்டா இருக்கான, என்னை பார்த்து பயந்துன்னு அவன் டியூட்டிக்கு வரான். காத்து என்னுடைய பயத்தினால வீசுறான், மழை என்னுடைய பயத்தினால பொழியிறது. இப்படியெல்லாம் என்னுடைய ஆர்டருக்கு, அதுதான் சத்தியம். அந்த பிரபுனுடைய ஒரு ஆர்டர் கட்டுப்பட்டு இருக்கு பாரு, அதுக்கு பேர் தான் சத்தியம்னு பேர், அதுக்கு தான் தர்மம்னு பேர். அதனுடைய சத்தியத்தில் கட்டுப்பட்டு இருக்கு. பசுபட்சிகள்லாம் அதனுடைய இதில் கட்டுப்பட்டு இருக்கு. ஒரு நாளும் ஒரு பண்ணி ஒரு நாயை குட்டி போடுறதில்ல, அதனுடைய சத்தியத்தில் கட்டுப்பட்டு இருக்கு. இயற்கை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. யாருனாலும் அது நியமிக்கப்படுறதுனா மயா அத்தியக்ஷேன பிரகிருதி, நான் அதுக்கு அத்தியக்ஷகன் என்று பகவான் கீதையில தன்னை சொல்லிக்கிறான். மாயாவியா நான் இருக்கேன் என்று சொல்றான். அதனால நியந்தா சர்வ லோகானாம். அப்போ அதுபோல கீழே 7 லோகம், மேல பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோக பரியந்தம் 7 லோகம். கீழே அதலம் விதலம் சுதலம் தலாதலம் ரசாதலம் பாத்தாள பரியந்தம் 7 லோகங்கள். 7 14 லோகங்கள். இது ஒரு முட்டை, இது ஒரு முட்டை, ஒரு கோளம். கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், 14 லோகம். இது ஒரு பிரம்மாண்டம். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டங்கள் பரமபுருஷனுடைய ரோம கூப்பத்தில் போயிட்டு வந்துட்டு இருக்கு. பிரம்மா சொல்றார், பிரம்மஸ்துதியில சொல்றார், அந்த நாராயணன் படுத்துட்டு இருக்கான். நாராயணனுடைய ரோம கால்களில் ஒரு ரோம காலில் ஒரு பிரம்மாண்டம் அப்படி போயிட்டு கொசு மாதிரி நமக்கெல்லாம் வேர்க்கிறத, வியர்வை துளிகள் முத்து முத்தா அரும்புறதே, அதுபோல அவனுடைய ரோம கூபங்கள்ல கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் சிருஷ்டியார்த்தும் ஸ்திதியார்த்தும் சம்ஹாரமார்த்தும் நடந்துட்டே இருக்கு. அந்த பரமபுருஷனை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா என் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று அவனுடைய பாதார விந்தங்களை திருக்காப்பு பாடுறதை தவிர வேற ஒன்றும் வழி கிடையாது, வேற ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால. நியந்தா சர்வலோகானாம் பகவான் ஹரிரீஸ்வரஹா சயேவ கர்த்தா சர்வேஷாம். அப்போ நான் பண்ணினேன்னு சொல்லாத, நான் பண்ணினேன்னு சொல்லாத. அப்போ நான் பண்ணின தப்பு பண்ணிட்டு நான் பண்ணலை, ஹரிதான் பண்ணினான்னு சொல்லாத, அது தப்பு. அது உனக்கு தெரியும். அப்போ எல்லா காரியங்களும் அதனுடைய இயல்புனால நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கும். குணாக குணேஷு வர்த்தந்தே இது மத்வா ந சஜ்ஜதே ஞானிகள் விஷயத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ என்னுடைய ஒரு காமோகார்ஷித்து மன்யூர கார்ஷித்துன்னு ஒரு மந்திரம் உண்டு. காமம் என்னை தவறு செய்ய தூண்டியது, கோபம் என்னை தவறு செய்ய தூண்டியது அப்படிங்கிறத பிராமணா சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் அவளுக்கு தான் என்ன தப்பு பண்ணினோங்கிறது தெரியும். அப்போவே பகவானிடத்தில் அதுக்காக க்ஷமாபணம் பண்ணிக்க முடியும். அபச்சார சகசிரமே மனோ வாக்காய கல்பித்தம் அத்தியந்த கருணா சிந்தோ க்ஷமஸ்வ புருஷோத்தமா என்று பகவானிடத்தில் போய் அதுக்கு க்ஷமாபணம் கேட்டுக்கலாம். அதனால சயேவ கர்த்தா சர்வேஷாம். அவனே கர்த்தா, அவனே நியந்தா, நியமிக்கிறான், அவனே செய்யறான். எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்து அவன் காரியங்களை செய்யறான். ஆச்சரியமா இந்த காளியனுடைய சரித்திரத்தில் ஒரு இடம் வரும். காளியனை கூப்பிட்டு பகவான் கேட்குறார். காளியனை பார்த்து பகவான் கேட்குறார், ஏண்டா காளியா இங்கே ஏண்டா விஷத்தை கக்கின, இங்கே இப்படி பண்ணின அப்படிங்கும் பொழுது காளியன் பகவானை பார்த்து சொல்கிறான், ஸ்வபாவோ துஸ்தியஜோ நாத. கிருஷ்ணா, நீ தானே என்னை குரோத வசனா படைச்ச, நான் இப்படி துப்பினா எனக்கு விஷம் வரா மாதிரி பண்ணினது நீ தானே.
என்னை வந்து பாம்பா படைச்சது நீதானே, என் பல்லுல விஷத்தை வச்சது நீதானே, அப்புறம் நீ ஏன் இப்போ ஏன்டா விஷத்தை கக்கினேன்னு நீ ஏன் கேட்குறியே? அதுபோல் என்னை இப்படி படைச்சிருக்கேன். என்கிட்ட என்ன காமங்கள் இருக்கோ, என்ன குரோதங்கள் இருக்கோ, என்ன விசேஷமான பதார்த்தங்கள்லாம் என்கிட்ட இருக்கோ, யாரிடத்துலையும் இல்லாத இடியோசின்க்ரசிஸ்லாம் என்கிட்ட இருக்கோ, யுனிக் கெப்பாசிட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்கோ, என்னை இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணினது நீ. அப்போ என்னை நீ வந்து ஒழிச்சு கட்டணுமோ இல்லை வந்து என்னை நீ நான் ஜாக்கிரதையாக வச்சுக்கணுமோ, உன்னுடைய கிருப்பை, உன்னுடைய கிருப்பையை நீ பார்த்து செய் அப்படின்னு சொல்கிறார். அதனால் உடனே பகவான் அனுகிரகம் வா நிகிரகம் வா, நீ வந்து அனுகிரகமோ நிகிரகமோ மன்யசே பவான், எதி மன்யசே பவான், நீ என்ன நினைக்கிறியோ அப்படி பண்ணு, எனக்கு ஸ்வபாவோ துஸ்தியஜோ நாத்த, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பகவான் காலில் போய் விழுந்துட்டான். பகவான் உடனே அவனை பார்த்து அனுகிரகம் பண்ணி, ரமண தீபத்துக்கு போ, உன்னை கருடன் ஒன்றும் பண்ண மாட்டார், உனக்கு என்னுடைய கிருபை உனக்கு உண்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்னியோட பகவானுடைய கால் அவன் தலையில் பட்டதுனால காளியனுடைய அந்த அசுர சுபாவம் போயிடுத்து, அவங்ககிட்டேருந்து போயிடுத்து. அவனுடைய சுபாவத்தை பகவான் மாற்றிட்டான் கிருஷ்ண கிருப்பையினால. யார் ஒருத்தனுக்கு வந்து கிருஷ்ண கிருப்பையினால அவனுடைய க்ஷிப்ரம்பவதி தர்மாத்மா, சிற்சில குணங்கள் இயற்கையிலேயே அது வந்துடும். கெட்ட குணங்களோ நல்ல குணங்களோ இயற்கையிலேயே வந்துடும். இருந்தாலும் கிருஷ்ண பக்தி பண்ண 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 காலக்கிரமேண அந்த அந்த கெட்டதெல்லாம், அந்த மலங்கள்லாம் அந்த ஜீவனிடத்துலேருந்து விலகிடும். அப்படிங்கிறதுனால கிருஷ்ணனுடைய திருவடியை உற்றாத, குரு கிருப்பையை மறந்துடாத, குருநாதனை மறந்துடாத, அதுபோல் பகவன் நாமத்தை மறந்துடாத. சயேவ கர்த்தா சர்வேஷாம் நாகம் கர்த்தேதி சிந்தையேது. நான் பண்ணலை, பகவான் என்னை பண்ண வைக்கிறான். அதே நான் தர்மத்திலேருந்து விலகிட்டேன்னா, என்னுடைய அறியாமையினால் விலகிட்டேன், என்னுடைய அஜ்ஞானத்தினால விலகிட்டேன், என்னுடைய திமிர்னால விலகிட்டேன், என்னுடைய ஆசையினால் நான் விலகிட்டேன் அப்படின்னு பகவானிடத்தில் கேட்டுக்கோ தவிர, நான் பண்ணலை பகவான் என்னை பண்ண வச்சான்னு சொல்லாது. அது திமிரு தண்டித்தனம், அது உருப்படாமல் போகிறதுக்கான வழி. அதனால் மேற்கொண்டு சொல்கிறார், தாரத்ரவிண புத்திராதீன் சர்வான் கிருஷ்ணே சமர்ப்பயேத்து கிருஷ்ணா அர்ப்பணம் இது ஸ்மிருத்வா மமதாம் தேஷு சம்ஹரேத்து. இப்போ இந்த நான் பண்ணுறேங்கிற ஒரு எண்ணம் நம்மளை அறியாமல் வந்துடுறதே. சொல்கிறதெல்லாம் ஈஸி, பட் ஆனால் நம்மளை அறியாமல் நான் பண்ணுறேன் சார், நான் இருக்கேன் சார், நான் பண்ணினது சார், அது என்னோடது சார், அது என் புள்ள சார், அது என்னோட மனைவி, அது என்னோட வீடு, அது என்னோட ஸ்கூட்டர் அப்படிங்கிறது நம்மளை அறியாமல் இந்த நான்கிறது வந்துடுறது இல்லையா? அதை அழிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண முடியாது. அதை அழிக்கிறதுக்கு நான் யாருன்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு, நான் இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்பு அன்னமயமான ஆனது, இந்த அன்னமயமான சரீரத்தை விடு, ஓகே விட்டுவிட்டேன், அப்புறம் என்ன, அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணமயமான சரீரம் காற்று போயிட்டு வருது இல்லையா, இது எல்லாருக்கும் காமன், அதனால் பிராணனும் நான் இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தியும் நான் இல்லை, மனசும் நான் இல்லை, புத்தியும் நான் இல்லை, உள்ளுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய வாசனாமயமான சூட்சும சரீரமும் நான் இல்லை அப்படின்னு அதெல்லாம் விலைக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் பிரத்யேகாத்ம சரீரத்தில் போய் நிற்கணும் அப்படின்னு இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அங்கே திடீர்னு தேள் வந்திருக்கு சார், ஐயோ தேளாக கடிச்சிருமே அப்படின்னு அடுத்த நிமிஷம் அங்கேருந்து ஓடிவிடுவேன். இப்போ நான் இல்லைன்னு அது யாரால் முடியும்னா, ரமண பகவானை போன்ற மகான்கள் அதில் இருந்தால் கையில் கட்டி கேன்சர் கட்டி ஆப்ரேஷன் பண்ணினா கூட இது என்னோட உடம்பு இல்லைன்னு படுத்துட்டு இருந்தார். தேகாத்ம பாவத்தை சித்து ஜட கிரந்தியை அறுத்துட்டு படுத்துட்டு இருந்தார் பகவான். அவளால் முடியும். ஜடபரதரை கொண்டு போய் உட்கார வச்சா காளி கோயிலுக்கு பலி கொடுக்கும் பொழுது பேசாமல் தேவேன்னு சிரிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆச்சாரியாவை கொண்டு போய் கபாலிகர்கள் வெட்டுறதுக்கு கொண்டு போகும்பொழுது பேசாமல் தன்னுடைய தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தார். எவ்வளவோ கதை இருக்குது. மணவாள மாமுனிகளை வீட்டோடு சேர்த்து கொளுத்தி விடுறா. அந்த பெரியவா பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணலை. பெருமாளுடைய கிருப்பை எப்படியோ கிருஷ்ண சங்கல்பம் இதி ஸ்மிருத்வா உட்கார்ந்துட்டு இருக்கார். எவ்வளோ கதைகள் இருக்குது. இப்போ பக்தினாலேயோ ஞானத்தினாலேயோ உனக்கு வந்து சரீரத்தில் நான்கிற அபிமானம் போகலாம். அந்த ஞானம் எப்படி வரும்னா கிருஷ்ண கிருப்பையினால் வரும், கிருஷ்ண பக்தியினால் வரும். முதல்ல தார திரவிண புத்திராதீன், முதல்ல மனைவினால தான் உனக்கு வந்து எல்லா விதங்களுமே. குடும்பம், மனைவியோட சேர்ந்து வாழறதுக்கு தான் வீடு, அவளோட சேர்ந்து கொடுத்த நடத்துறதுக்கு தான் பணம் சேர்க்குறோம். அப்புறம் அவளோட கூடி இருந்து பல குழந்தைகள் பெற்றதுனால அவர்களால புத்திரானு. அப்போ இதுலேருந்து ஈஷனா, 3 விதமான தாரேஷனா, புத்திரேஷனா, வித்தேஷனா என்று 3 ஈஷனை ஒரு மனுஷனுக்கு விடுறது கிடையாது. சாகும் பொழுது இது 3 வந்து நின்றுடுறது. அதனால் அந்த 3ஐயும் என்ன பண்ணு அப்படின்னா பகவான் இடத்துல அர்ப்பணம் பண்ணு. தார திரவிண புத்திராதீன் சர்வான் கிருஷ்ணே சமர்ப்பயேத். எல்லாம் கிருஷ்ணனுக்குன்னு சொல்லிடும். முதல்ல வாயளவில் சொல்ல ஆரம்பிச்சிடும். தார திரவிண புத்திராதீன்னு எல்லாம் கிருஷ்ணனுக்கு அப்படின்னு இது கிருஷ்ணன் கொடுத்துருக்கான்.
நல்ல மனைவி அமைஞ்சுட்டா அப்படின்னா கிருஷ்ணனுடைய கிருப்பை. கொஞ்சம் போத்துமாக்கா அமைஞ்சுடுத்து அப்படின்னா அதுவும் கிருஷ்ணன் கிருப்பை. கிருஷ்ணன் கிருப்பை. கிருஷ்ணன் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு விட்டுடு. திரவிண பணம் காசுங்கிறது எப்போ வேணால் போயிடும். எப்படி வரதோ அப்படியே போயிடும். சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் 10 வருஷம் 20 வருஷம் சம்பாதிச்சு பணத்தில் பேங்க்கில் சேர்த்து வைக்கணும், ஷேர் வாங்கணும். ஷேர் மார்க்கெட் ஓவர் நைட்டில் பூண்டி ஆகிடும். மியூச்சுவல் ஃபண்டு ஓவர் நைட்டில் பூண்டி ஆகிடும். இல்லை நீ தங்க அங்கே வச்சுருந்தேன்னா கொலாப்ஸ் ஆகிடும். இல்லை வீட்டில் போட்டு வச்சுருந்தேன்னா வீடெல்லாம் விற்காமல் போயிடும். இல்லை ஒரு பூகம்பம் வந்ததுன்னா அப்படியே இப்போ எல்லாம் விடிஞ்சு போய் எல்லாம் அவுட் ஆகிடும். அப்போ ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது. நீ எவ்வளோ பணம் சேர்த்து வச்சாலும் நீ ஓவர் நைட்டு பூண்டி ஆகிடலாம். இல்லை உனக்கு வந்து தான் சேரணும் அப்படின்னா எல்லாம் உனக்கு பகவான் உன்னை எங்கேயோ தூங்கிட்டு இருந்தவனை வந்து யானை எழுப்பி மாலை போட்டுதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். கரிகால் பெருவளத்தான்ங்கிற ஒரு ராஜா கதையில் கூட அவன் எங்கேயோ படுத்துட்டு தான் கழுத்தில் கொண்டு வந்து போட்டுது சோழராஜாவாயிட்டான்னு சொல்லுவார். அதுபோல் மூர்த்தி நாயனார்னு ஒரு நாயனார் கதையில் கூட நான் படிச்சிருக்கேன். மதுரையில் படுத்துட்டு இருந்தார். அவர் கலையில் யானை போட்டுருந்து கொஞ்ச நாள் மதுரையில் ராஜாவாக இருந்தார்னு படிச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் சுக துக்கங்கள்லாம் எப்படி வருதோ அதுபோல் உன்னை தேடி வரும். நீ போய் எங்கே போய் ஒளிஞ்சுட்டாலும் பணம் வரும். ஒளிஞ்சுட்டாலும் உனக்கு சுகங்கள் கிடைக்கும். உனக்கு இந்த வாழ்க்கையில் அந்த சுகத்தை நீ அனுபவிக்கணும் அப்படின்னா நீ ஆசைப்படலைனாலும் உன்னை தேடி வரும். எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. உன்னை தேடி வரும்டா. எவனாவது இப்போ எனக்கு வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணுறான்னா என்ன, எனக்கு வயிற்று வலி வேணும்னு கரெக்டாக வருதே, கரெக்டாக வரும். அதை உன்னை கரெக்டாக டெலிவர் பண்ணுவான். தேசம் காலம் வியக்தியை வச்சுன்னு உனக்கு டெலிவர் பண்ணுவான். உன்னுடைய வலது கட்ட விரலில் அடிபடணும், வலது கட்ட விரலில் கரெக்டாக மத்தியானம் 3 மணிக்கு படி தடுக்கணும்னா படி தடுக்கும். அது ஒன்றும் யாராலையும் பண்ண முடியாது. அந்த கர்மாவை அந்த இடத்துல இந்த தேசம் இந்த காலம் இந்த வியக்தியில் பகவான் கரெக்டாக டெலிவர் பண்ணுவான். நியந்தா சர்வலோகானாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ. ஈஸ்வர சங்கல்பம்னு புரிஞ்சுக்கோ. அதனால் சர்வத்தையும் கிருஷ்ணனிடத்தில் அர்ப்பணம் பண்ணு. அர்ப்பணம் பண்ணுனா முதல்ல வாயளவில் சொல்ல ஆரம்பி. தாரத்ரவிண புத்திராதீன் சர்வான் கிருஷ்ணே சமர்ப்பயேத்து. பாகவதத்திலையும் பகவான் சொல்கிறான், ஏ தாராகார புத்திராப்தான் பிராணான் வித்தமிமம் பரம் ஹித்வாமாம் சரணம் யாத்தாக கதம் ஸ்தாம் தெக்து முத்சகே அகம் ச ஆத்யந்திகீம் பிரம்மண்ணே ஏஷாம் கதிரகம் பரா அப்படின்னு சொல்கிறான். சாதவோ ஹிருதயம் மஹ்யம் சாதுனாம் ஹிருதயம் தொகம் மத அந்நியத்தே நஜானந்தி ஆகம் தேவ்யோ மனாகபிஹி. எவ்வளவு அழகான இடம் அதெல்லாம். பகவானே உட்கார்ந்துட்டு தன் பக்தாளை பற்றி சொல்கிறான். அதுதான் இங்கே பெரியவா சொல்கிறா, தாரத்ரவிண புத்திராதீனு. தன்னுடைய தாரத்தை லக்ஷ்மண சுவாமி கம்ப்ளீட்டாக ராமர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு விட்டுட்டு வந்துட்டார். ஊர்மலாவை விட்டுட்டு வந்துட்டார். கவலையே படலை. அதுபோல் கபீர்தாஸ் தன்னுடைய பத்னியை கொண்டு ஆட்டா வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு மகா பதிவிரதையை அடகு வச்சுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ராமர் போய் அவளை மீட்டுன்னு வரா மாதிரி ஆயிடுத்து. தாரத்ரவிண புரந்தரதாசர் ஒரே நாள் நவகோட்டி நாராயணனாக இருந்தார். எல்லாத்தையும் வாரி அடிச்சுட்டு கிளம்பிட்டார். அதனால் வரகுரு உபதேச நிறவாகிதே அப்படின்னு பாடிட்டு போகிறார். வியாசராஜர் அவருடைய குரு கடையில் அவர் மடத்தில் உட்காந்து டெய்லி பார்ப்பார். இந்த சென்னப்ப நாயக்கர் இப்படி போவார் அப்படி போவார். வைர வியாபாரி ராஜா கிட்ட போவார். வைரக்கல் வித்துட்டு வருவார். இப்படி போவார் அப்படி போவார். மகாகஞ்சம் எச்சகையால் காக்கா ஓட்ட மாட்டாம்பா எங்கள் ஊரில். இவர் சொப்பனத்தில் கூட யாருக்கும் சாப்பாடு போட மாட்டார். அப்படி சொப்பனத்தில் யாராவது சாப்பாடு யாத்தில் வந்து சாப்பிட்டுட்டா மாதிரி கனவு வந்தால் 2-3 நாள் இவர் உபவாசம் இருந்து அதை காம்பன்சேட் பண்ணிடுவார். என்ன காரணம், சொப்பனத்தில் குறைஞ்ச அரிசியை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சேவ் பண்ணுற அளவுக்கு இவர் ரொம்ப மகா கெட்டிக்காரராக இருந்தார். ஆனால் 1 கோடி தங்கம் வந்ததுன்னா ஒரு கலசம் ஏறும் வாத்தில். ராஜா ஒரு மேலே வச்சுருந்தார் நவகோட்டி நாராயணன். கடைசியில் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டார். கிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் வந்து அவரை ஆட்கொண்டான். அவரால் ஒன்றும் புரியல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். யாரு கொடுத்தாரு தெரியல. அப்படியே விட்டுட்டு குழந்தையோட கிளம்பிட்டார், மனைவியோட கிளம்பிட்டார் அப்படின்னு இது பண்ணோம். நாராயணனுக்கு சமர்ப்பிச்சுட்டு போயிட்டார். அதுபோல் கூரத்தாழ்வான் அப்படிங்கிற மகாத்மா ஸ்ரீ வைஷ்ணவத்தில் கூரம்ங்கிற தேசத்தில் சிற்றரசனாக இருந்தார். ஒரு சந்தர்ப்பம் இவருடைய அன்னச்சத்திரத்தில் ராத்திரி 2-3 மணிக்கு தான் கதவு சாத்துறா. எப்போ வந்து யார் வந்தாலும் சாப்பாடு போடுறா. அப்போ காஞ்சி பேரருளாளன் தாயார் பேசிட்டு இருக்கும்போது தாயார் கேட்குறா, என்ன இந்த நேரத்தில் ஏதோ கதவு சாத்திர சத்தம் கேட்குறதே என்னன்னு கேட்குறா. உடனே பெருமாள் சொல்கிறார், நம்ம கூரத்தாழ்வானுடைய அன்னசத்திரம் இப்போதாம்மா அடைக்கிறா அப்படின்னு சொல்லோடனே கூரத்தாழ்வானுடைய ஒரு ஐஸ்வர்யத்துக்கு குறைவு உண்டோ அப்படிங்கிறார். உடனே அவர் மறுநாள் அந்த இவர் இருக்காரே காஞ்சி பூர்ணர்னு சொல்லக்கூடியவர் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுறார் திருக்கச்சி நம்பிகள்ங்கிற பெரியவா இந்த விஷயத்தை கூரத்தாழ்வான்ட்ட சொன்னால் கூரத்தாழ்வான் செத்தேன் அப்படிங்கிறார்.
ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு என்னுடைய செல்வம் தான் கண்ணில் தெரிஞ்சுதா? என்னிடத்துல இருக்கக்கூடிய குரு பக்தி தெரியலையா? என்னிடத்துல அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்ரீ ராமானுஜருடைய சரணத்தில் எனக்கு பக்தி இருக்குன்னு தாயார் நினைக்கலையா? அதனால தாயாருடைய கட்டாட்சம் என் மேலாம் என்னுடைய குரு பக்தி எனக்கு வளர விடாமல் பண்ணிவிடுத்தே, அதனால இந்த தாயார் கொடுத்த செல்வத்தை தாயார் திருவடியிலேயே வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய சொத்தெல்லாம் விட்டுட்டு தன்னுடைய பத்னி ஆண்டாள் அம்மையாரோட கிளம்பி ஸ்ரீரங்கம் வந்துட்டார். ஸ்ரீராமானுஜர் ஆசிரியக்கு வந்துட்டார். முதல் நாள் பெரிய சிற்றரசன், மறுநாள் எப்படி இருக்காருன்னா உஞ்சவிருத்தி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துட்டார். திரவிண பட்டினத்தார்னு ஒரு பெரியவர் அப்படிதான் இருந்தார். சோழ ராஜாக்கே கடன் கொடுப்பார். காதருந்த ஊசியும் வாராதே கடை வழிக்கே கான் அப்படின்னு ஒரு நாள் ஞானம் வந்துடுச்சு. என்ன பிரயோஜனம்? எல்லா சொத்தும் என்ன பிரயோஜனம்? அந்த ஞானம் வந்தோடனே என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தெரிஞ்சுன்னா எல்லாம் அவர்கிட்ட இருக்க அங்கம் எல்லாம் சாணி மூட்டையை தான் தெரியறது. எல்லாம் சர்வம் விசிஜியை கிளம்பிட்டார். கோணத்தை கட்டின்னு கிளம்பிட்டார். அதனால பந்துக்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுச்சு அவரிடத்துல. அருமையான மனைவியை விட்டுட்டு கிளம்பிட்டார். குழந்தைகளை விட்டு கிளம்பிட்டார். இளம் வயதில் கிளம்பிட்டார். எங்கேயோ போகிறார். உஜ்ஜயினி போய் உட்காந்துருக்கார். மகாகாளியினுடைய இதில் போய் உட்காந்துருக்கார். அப்போது போகிற வழியில் அவர் திரும்பி அந்த ஊருக்கு வரார். அவன் அம்மாவை சம்ஸ்காரம் பண்ணுறதுக்காக வரார். எப்படி ஆதிசங்கர பகவத்பாதாள் வந்து தன் தாயாருக்கு பண்ணினாரோ அது போல பட்டினத்தார் அவன் அம்மாவுக்கு பண்ணியிருக்கார். இந்த பட்டினத்தார் நேத்தி கூட சொன்னேன். பட்டினத்தார் சமாதியான இடம் திருவெற்றியூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் தான் சமாதியாக இருக்கார். பட்டினத்தாருங்கிற பெரியவா காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் தான் அவதாரம் பண்ணினா பட்டினத்து சுவாமிகள்னு சொல்லுவா. நிறையா பாடியிருக்கார். அந்த பெரியவா அந்த அந்த ஒரு நாள் ஒரு ஔதும்பர விருட்சத்தினுடைய அடியில் உட்காந்துட்டு இருக்கார். கோவணத்தை கட்டின்னு. அந்த ஊர் ராஜா வரான். ராஜா வந்து இவரிடத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இவரிடத்துல கேட்குறான், இப்படி நீங்கள் சன்னியாசம் வாங்கினுட்டேளே சாமி, முன்னாடி பெரிய பட்டினத்து செட்டியாராக இருந்தாலே, இப்படி நீங்கள் சன்னியாசம் வாங்கினுட்டேளே, இதனால் உங்களுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு கேட்டான். உடனே அவரை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னார், ஏன்பா முன்னாடி எங்கிட்ட நீ கடன் வாங்குவ, உன்னுடைய கஜானால பணம் இல்லைன்னா எங்கிட்ட வட்டிக்கு வாங்குவ, ஆனால் அப்போ நான் வந்து உனக்கு பணம் கொடுப்பேன். அப்போ நீ மேலே உட்காந்துட்டு ராஜாங்கிற தோரணையில் என்கிட்ட பேசுவேன், நான் நின்றுட்டு பேசுவேன். இன்றைக்கி நான் சர்வத்தையும் எழுந்துட்டு வெறும் கோவணத்தை மட்டும் உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ லோகத்துக்கே ராஜாவான நீ வந்து என்னை நமஸ்காரம் பண்ணி கை கூப்பி பேசுகிறேன்னா நான் எதை சம்பாதிச்சிருக்கேன்னு நீ சொல்லுன்னார். அப்போ உண்மையான சாம்ராஜ்யம் யாரிடத்துல இருக்குன்னார்? அந்த சாதுக்கள் இடத்துல தான் இருக்குது. அவளை தான் ஸ்வராட். பிரம்மேந்திராவை போன்ற மகான்கள் தான் ஸ்வராட். போதேந்திராவை போல சுவாமிகள் தான், அவர்கள் தான் உண்மையான மகராஜ். அதனால தான் துக்காராம் மகராஜ், ஞானேஸ்வர் மகராஜ், நாம்தேவ் மகராஜ் என்று குரு மகராஜ் அப்படின்னு அவர்களுக்கு மகராஜ் அப்படிங்கிற பட்டம் அவளுக்கு தான் செல்லுபடியாகும். ஞான தபோதனர்களுக்கு தான் மகராஜ் அப்படிங்கிற சக்கரவர்த்தி, அவர்கள் தான் சார்வபௌமர்கள். எந்த லோகத்திலையும் அவர்களுடைய ஆணை செல்லுபடியாகிறதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு ஆசை இல்லை, கோபம் இல்லை, யாரிடத்திலையும் பகை இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டா. அதனால தார திரவிண புத்திராதீன், புத்திரனை தியாகம் பண்ண முடியுமா? ருக்மாங்கதங்கிற ஒரு ராஜா புத்திரனையே தர்மாங்கதங்கிற புத்திரனை தியாகம் பண்ணினார். தன்னுடைய இளைய பத்னியான மோகினிங்கிறவள், நீ வந்து ஏகாதசியில என்னை சந்தோஷப்படுத்து அப்படின்னா முடியாதுன்னா, பெருமாள் மேல சத்தியம் பண்ணியிருக்கேன், நாரதருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னா. இப்போ நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிய கல்யாணம் பண்ணும்போது, நான் எது கேட்டாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். நீ எது கேட்டாலும் நான் பண்றேன், ஆனால் ஏகாதசியில் என்ன வற்புறுத்தாதேன்னா. அப்படின்னா கிடையாது, எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய மூத்த சக்களத்தி மட்டும் குழந்தை வச்சுட்டு இருக்கா, அருமையான, அவன் தான் ராஜாவாக போகிறான், அதனால நீ வந்து அவனை கொலை பண்ணு அப்படின்னா. நான் வந்து முடியுமா யோஜனை பண்ணி பாருங்க. கைகேயாவது ராமரை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள காட்டுக்கு அனுப்புன்னா, இந்த ருக்மாங்கதனுடைய பத்னி இளைய பத்னி சொல்றா, உன் பிள்ளைய நீனே வாளால பலி கொடுங்கிறா. அந்த குழந்தையும், அப்பா நீங்க சத்தியசந்தனாகணும், நீங்கள் ஒரு நாளும் பொய் போகக்கூடாது, அது மட்டும் இல்லை நீங்கள் விஷ்ணுவனுடைய விரதத்தை ஒரு நாளும் உல்லங்கனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அந்த குழந்தை தன்னுடைய கத்தியினால முதல் பத்னி இருக்கும் பொழுதே தன்னுடைய ஜேஷ்ட புத்திரனை வெற்றார். அப்ப எதையும் இழக்கலாம், புத்திரனை இழக்க முடியாதுங்கிற அந்த பரமார்த்த தியாகத்துக்கு அந்த ஹிருதயம் தயாரான பொழுது ஏ தஸ்மின் அந்தரே விஷ்ணு என்று அவளுக்கு நடுவில் பகவான் சங்கச்சக்கர கதாதாரியாக கௌஸ்துபாங்கித பக்ஷஸ்தனால பிரகடனம் பண்ணிட்டான் கிருஷ்ணன். பகவானே பிரகடனமாகி ருக்மாங்கதனை ஆலிங்கனம் பண்ணி உன்னுடைய பக்தியை நான் மெச்சரேன் என்று குழந்தையை உயிரோடு எழுப்பி பகவான் அந்தர்தானமானான் என்று ஏகாதசி மகாத்மியத்தில் ருக்மாங்கதனுடைய சரித்திரம். அந்த ருக்மாங்கதனுடைய சரித்திரத்தில் புத்திரனையும் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டார். நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து கபீர்தாச போலவோ இல்லை ருக்மாங்கதனை போலவோ இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் கிருஷ்ணனுக்காக. என்ன காரணம்னா, குழந்தை பாகவதம் படிக்கவை,
குழந்தைய பாகவதம் சொல்லிக் கொடு, குழந்தை பாகவதம் சொல்லட்டும், குழந்தை பஜனைக்கு போட்டோம், பஜனையில் மிருதங்கம் வாசிக்கட்டும், இல்லை பஜனையில் வாங்கி பாடட்டும், இல்லை குருநாதருக்கு சேவை பண்ணட்டும், குருநாதரை தரிசனம் பண்ணட்டும் அப்படின்னு குழந்தைகளை சத்சங்கத்தில் பழகிட்டனாலே கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணினதாக தான் அர்த்தம். கிருஷ்ணனுக்கு தான் அர்ப்பணம் பண்ணியிருக்க. அப்போது மேலே சொன்ன விஷயங்களெல்லாம் நீ ப்ராக்டிஸ் பண்ணினேன்னா உன் குழந்தைகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். அதனால் தாரத்ரவிண புத்திராதீன் சர்வான் கிருஷ்ணே சமர்ப்பயேத்து, மனசுனால எல்லாத்தையும் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு கிருஷ்ணா அர்ப்பணம் இதி ஸ்மிருத்வா, ஆகாரம் உள்பட எது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணா உன் கிருப்பையினால கப்பக்குன்னு உள்ளே போட்டுக்கிறியே, பிராணம் போயிடுத்துனா என்ன பண்ணுவேன்? சில பேர் குருஜிகிட்ட குருஜி சொல்லுவார், அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். முன்னாடி கேட்பாலாம் சில பேர், நாமான்னு சொல்கிறே ஹரே ராமான்னு சொல்கிறே ஹரே ராமா சொல்லிட்டு இருந்தால் சாப்பாடு கிடைக்குமான்னார். ஹரே ராமா சொல்லிட்டு உட்காந்துருந்தா சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்டான் வந்தான். அவர் சொன்னார், ஹரே ராமா சொல்லிட்டு உட்காந்தா சாப்பாடு கட்டு கிடைக்கிறது இல்லடா, சாப்பாடு ஜெரிமானமும் ஆகும்னார். என்ன காரணம் அப்படின்னா, கிருஷ்ணர் இருக்கானே. அப்போ குண்டர்கள்லாம் பகவன் நாம சொல்லாமல் சாப்பிட்றாளேன்னா அவர்கள்லாம் பூமிக்கு பாரம், அவர்கள்லாம் பூமிக்கு பாவம். அவனை பற்றி நம்ம பேசலை. நாயும் தான் சாப்பிட்றது, பண்ணியும் தான் சாப்பிட்றது அப்படிங்கும் பொழுது நானும் சாப்பிட்டேன், ஜெரிமானம் ஆறுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஜெரிமானம் ஆறுதுங்கிற அந்த கிருப்பையை உணர்ந்துக்கிறதுக்கு நம்ம சரீரத்தில் கிருஷ்ணன் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கானே. ஒரு தடவை பீர்பாலும் அக்பரும் போகிறா, காட்டில் எங்கேயோ போகிறா. ஒரு கதை ஞாபகம் வருது, அழகான கதை. பீர்பல் எப்பொழுதுமே ஒரு நாளைக்கு 1008 தடவை ஹரே ராமா சொல்லுவான், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லுவான். போய் காட்டில் போய் மாட்டின்னு விட்டா, தண்ணி கிண்ணி எதுவும் கிடைக்கல. அவன் உட்காந்துட்டான் பீர்பால் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அக்பர்கிட்ட சொல்லிட்டான், எனக்கு தெரியாது, 1 மணி நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஹரே ராமா சொல்லிட்டு வரேன், உயிரே போனாலும் பரவாயில்ல இங்கே உட்காந்து. அக்பர் பார்த்தான், இவன் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அக்பர் அங்கேருந்து கிளம்பி போனான். இவன் மேலே கோவம், ஏன்டா நான் ஒரு மகாராஜா, என் கூட எனக்கு தண்ணி வாங்கி கொடுக்காம என்னாலே விடுறேன்னு கத்தின்ண்டே கிளம்பி போயிட்டான். கிளம்பி அங்கங்கே சுற்றி அடித்து எங்கேயோ ஒரு கடையை ஒரு வீட்டை பார்த்தான். அவள்கிட்ட போய் இது போல் விஷயத்தை சொன்னான். அவள் ஏதோ கொடுத்தா, சாப்பிட்டான். சாப்பிடும்பொழுது அவனுக்கு தோணித்து, அங்கே பீர்பால் உட்காந்துருக்கானே, பசியோடு உட்காந்து, அதனால் இன்னொரு ரொட்டி கொடுங்கன்னு கேட்டான். தண்ணின்னா எனக்கு இன்னொரு குப்பி ஜலம் கொடுங்கன்னு கேட்டான். இவனும் சாப்பிட்டான், பசி ஆறினான், தீர்த்தம் குடித்தான். ஒரு குப்பியில் ஜலமும் தன்னுடைய ஒரு திருவோட்டில் இவனுக்கு சுக்கா ரொட்டியும் எடுத்துட்டு அக்பர் வரான். அக்பர் சக்கரவர்த்தி. அப்போ நம்ம தேசத்தில் அக்பர் தான் சக்கரவர்த்தி. அக்பர் இவனிடத்துல சொல்கிறான், இவன் அதுக்குள்ளே நாமாவை முடிச்சுட்டு உட்காந்துருக்கான், பிரசன்னமாக கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான். அக்பரை பார்த்தோன்னே சிரிக்கிறான். சிரித்தோடனே அக்பர் இதை கொடுக்குறான் இவன்கிட்ட. கொடுத்தோன்னே அக்பர் இவனை பார்த்து வெய்யறான், என்னடா நாமா சொல்கிறேன், நாமா சொன்னால் சாப்பாடு கிடைக்க மாட்டான்னா. உடனே பீர்பால் சிரிச்சுன்னே சொல்கிறான், நாமான்னா சாப்பாடு கிடைக்கிறதுக்கு இந்த தேசத்து மகாராஜாவே சாப்பாடு கொண்டு வந்து தருவார்றா எனக்குங்கிறான். இந்த தேசத்தினுடைய மகாராஜா எனக்காக போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவார் அப்படிங்கிறது நாமா சொன்னாதான் நடக்கும் நாம் பீர்பால். அது மட்டும் இல்லை, எனக்கு தீர்த்தமும் வாங்கிட்டு வருவார். சாப்பாடு மட்டும் கிடைக்காது, தீர்த்தமும் கிடைக்கும். நாமா சொன்னால் என்ன கிடைக்காது? இந்த தேசத்துக்கு ராஜாவான நீயே போய் எனக்கு சாப்பாடு வாங்கலையோ, அந்த கிருப்பை எனக்கு என் மேலே உனக்கு ஏன் ஏற்பட்டது? இப்போ நான் வெறும்ன படுத்துன்னு தூங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு வாங்கி தருவியா? நாமா சொல்லும்பொழுது ஒன்றை அறியாமல் என் மேலே நான் கரெக்டானது செய்கிறேங்கிற எண்ணம் ஹிருதயத்தில் இருக்குது. என் சொதர்மத்தை விடலைங்கிற மதிப்பு உனக்கு, அந்த நன்மதிப்பினால தான் நீ என்னிடத்துல பிரியத்தை காட்டினாய். அதனால் தாரத்ரவிண புத்திராதீன் சர்வான் கிருஷ்ணே சமர்ப்பயேத், கிருஷ்ணார்ப்பணம் இதி ஸ்மிருத்வா மமதாம் தேஷு சம்ஹரேத். கிருஷ்ணனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, நான் சாப்பிட்றேன், நான் சம்பாதிச்சேன், இது என்னுடைய ட்ரெஸ்ஸு, இது என்னுடைய வீடு அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு போகும். ஏன்னா நம்ம பிறக்கும் பொழுதே அகங்காரம் மமகாரம்ங்கிறது 2 விதையை பிரம்மா உள்ளே போட்டுடுறார். இந்த உச்சிக்குழி மூடும் பொழுது கரெக்டாக உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அனுப்பிவிடுறார். எப்படி இந்த சைனீஸ்லாம் ஏதோ மொபைல் அனுப்பும்போது அதில் ஒரு கோடு வச்சு அனுப்பிவிடுறான். நம்ம மொபைல் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் அவனுக்கு இந்தியாவில் நடக்கிற தகவல்லாம் அவனுக்கு போகிறதுன்னு எவனோ பொருளையை கிளப்பி விடுறான். இப்போல்லாம் செக்யூரிட்டி த்ரெட்டுங்கிறான், ஒரு ஸ்பை மாதிரி. அதுபோல் பிரம்மா ஒரு ஸ்பை வச்சுருக்கார். என்ன ஸ்பை வச்சுருக்காருன்னா, அகங்காரம் மமகாரம் 2 விதையை உள்ளே போட்டார். அது என்ன ஆகுதுன்னா, எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் 365 நாள் தூங்கும் பொழுதும் முழிச்சுட்டு இருக்கும் பொழுதும் சொப்பனம் காணும் பொழுதும் அகம் 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 மம 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 அப்படின்னு அந்த 2 வேலை செஞ்சுட்டே இருக்கு. எங்கே பார்த்தாலும் அகம் அகம் நான் நான் நான். எங்கேயாவது ஒரு செத்த வீட்டுக்கு போனால் கூட என்னவான்னு கூப்பிட்டாளா அப்படின்னு அந்த பணத்துக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ பத்தியா, அவர் கடைசியில் கடைக்கார பத்தியா பக்கத்தில் நான் நிற்கிறேன் பாருங்கிறான். நான் அகம். தான் இல்லைன்னா வேண்டாங்கிறான். மம
இது என்னோட உடம்பு, இது இது என்னுடைய பந்து, இது எனக்கு தெரிஞ்சவா, எங்கள் ஊருக்காரா, இது நான் உட்கார்ந்த இடம், இது என்னோட சேர், என்னோட ஆசுபத்திரி அப்படிங்கிற அளவுக்கு இவன் என்னோட மாத்திரையில் எனக்கு மாத்திரை பிராண்டு தானே, அந்த பிராண்டா சார், அதே தான் சார் நான் சாப்பிட்றேங்கிறான். அந்த அளவுக்கு அகங்காரம் மமகாரம் ஊறி கிடக்கு. அப்போ இதை நான் ஆத்ம விசாரம் பண்ணி இந்த அகங்கார மமகாரத்தை ஒழிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது சர்வதா நடக்காத விஷயம். என்ன காரணம்னா, நீ கடலில் உட்காந்துட்டு கடல் தண்ணியை வாரி நீ எடுத்து போடுற மாதிரி ஒன்று அடிக்க ஒரு அலைக்கு ஒரு அலை வந்துட்டே இருக்கு இல்லையா. அதனால் என்ன பண்ணு அப்படின்னா, எல்லாம் கிருஷ்ணமயம், கிருஷ்ணத்தில் நீ அர்ப்பணிச்சிடும். அப்போ நீ எது பண்ணினாலும், ஒரு மாத்திரை சாப்பிட்டு இது என் மாத்திரை நிற்காத, டாக்டர் ரூபத்தில் கிருஷ்ணன் இதை சாப்பிடு, இது உனக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது உள்பட நீ எது பண்ணினாலும் இது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம், இது கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு நீ பண்ணிட்டேன்னா கொஞ்ச நாளில் உன்னை அறியாமலே நான் பண்ணுறேன், இது என்னது பலன் என்னதுங்கிற ரெண்டும் உன்னை விட்டு விலகி நிற்கிறத கிருஷ்ண கிருப்பையினால நீ பார்ப்பாய். இது உயர்ந்த விஷயம். எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணமாக பண்ணுறது. பார்க்கடலை கடையும் பொழுது காலக்கூட்டம்ங்கிற ஒரு விஷம் ஆலாகலம்னு பேர், அது ஆலாகல விஷம்னு பேர். அந்த விஷம் வந்தோடனே என்ன பண்ணினார், ஆலாகலம் உபஸ்திதம்னு எழுத்தாப்புல நிற்கிறது இந்த விஷம். உடனே அசுரர்கள் தேவர்கள்லாம் போட்டார்கள், ஓடி நேர கைலாசகிரிக்கு பகவான் பரமேஸ்வரனை சரணாகதி பண்ணினார்கள். உடனே அவர் பார்த்தார், தன்னுடைய அனுகம்பாவினால எல்லா ஜீவராசிகளையும் பார்த்தார், எல்லாம் அந்த விஷத்தினால தகிக்கப்படுறது. பும்ச கிருபயதோ பத்ரே சர்வாத்மா பிரியதே ஹரிஹி. பரமேஸ்வரன் சொல்றார் கைலாசபதி, பும்சகா கிருபயதோ பத்ரே, பத்ரே பக்கத்தில் இருக்காளே பார்வதியை பார்த்து சொல்றார், உமா பத்ரே பும்ச கிருபயதோ. யார் ஒருத்தன் தன்னுடைய ஜீவராசிகளிடத்துல ஒரு கிருப்பை, ஒரு கண்ணு தெரியாதவர் அப்படி நடந்து போறார் அப்படின்னா உடனே ஓடி போய் அவர் கையை பிடிச்சி அப்படி கடத்தினா ஹரி சந்தோஷப்படுவார். யாரோ ஒருத்தர் அம்மா பசிக்கிறது அப்படின்னா இருப்பா அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் பழைய சோறோ இல்லை ஒரு 10 ரூபா பணமோ கொடுத்து நீ சாப்பிட்டுக்கோப்பா அப்படின்னா ஹரி சந்தோஷப்படுறான். சக்தி உள்ளவன் சக்தி இல்லாதவனுக்கு உதவணும் அப்படிங்கிறது ஹரியினுடைய குணம். தன்னுடைய குணத்தை யார் பிரதிபலிக்கிறானோ அவனிடத்துல பரமாத்மா சந்தோஷப்படுறார். அதனால பரமேஸ்வரன் சொல்றார், இது என்னோட வேலை இல்லை, இது ஹரியோட வேலை தான். இருந்தாலும் இந்த விஷத்தை சாப்பிடக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. என்ன காரணம்னா, இந்த தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டாதான் அமரர்கள். ஆனால் நானும் மகாதேவன், எனக்கு மரணம்ங்கிறதே கிடையாது. அதனால நான் இப்போ என்னை சரணாகதி பண்ணின இவர்களை ஹரியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து இவர்களை நான் ரட்சிக்கிறேன். இதனால சர்வாத்மா ஹரி பிரியதாம், என்னுடைய தர்மத்தை நான் பண்ணுறதுனால என்னால் இதை சாப்பிட முடியும். இது அப்போ இவர்களை ரட்சிக்கிறதுங்கிறது என்னுடைய சொதர்மம். அதை நான் செய்தேன் ஆகில் ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷணம். இதன் நான் பண்ணுற இந்த காரியத்தினால ஹரிக்கு திருப்தி உண்டாகட்டும், இது ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரணத்தில் அர்ப்பணம் பண்ணப்படட்டும் என்று சொல்லி பும்ச கிருபயதோ பத்ரே சர்வாத்மா ஹரி பிரியதாம், சர்வாத்மா பிரியதே ஹரிஹி பிரீதௌ ஹரௌ பகவதி பிரியோகம் சச்சராச்சரஹா. பரமேஸ்வரன் சொல்றார், பிரீதௌ ஹரௌ பகவதி, ஹரி பிரீத்தி அடைவான் ஆகில் நானும் சந்தோஷப்படுவேன். பிரீத்தோகம் சச்சராச்சரஹா, சச்சராச்சரஹா இந்த அத்தனை உலகமும் சந்தோஷப்படும். ஒரு மரத்தை வாழ வைக்கணும் அப்படின்னா மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளுக்கோ இலைகளுக்கோ இல்லை அதனுடைய தண்டுக்கோ இல்லை அதனுடைய கனிகளுக்கோ இல்லை பழத்துக்கோ தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மரத்தினுடைய மூலத்துக்கு நம்ம ஜலம் விட்டால் எப்படி மரமானது வளருமோ அதுபோல் இந்த பிரபஞ்சத்துக்கு மூலம் பகவான் ஹரி. அதனால் எல்லா விதமான கர்மங்களையும் நீ பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணி ஹரி சந்தோஷப்படுவானாகில் பிரபஞ்சம் க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அதுபோல பிரீதௌ ஹரௌ பகவதி பிரீத்தோகம் சச்சராச்சரஹாம் தஸ்மாத் இதம் கரம் புஞ்சே பிரஜானாம் ஸ்வஸ்திரஸ்துமே. என்னால் இந்த விஷத்தை சாப்பிட முடியும். தஸ்மாத் இதம் கரம் புஞ்சே, இந்த விஷத்தை நான் சாப்பிடுகிறேன். இதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் ஸ்வஸ்தி அடையட்டும், துன்பம் நீங்கினவர்களாக ஆகட்டும், எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்று ஏன் பராவரமே என்று அவர் அதை எடுத்துனுட்டார். அது எப்படி நின்றுடுத்துனா, பரமேஸ்வரன் சாது,
சாதவகா சாதுபூஷணாகான்னு பாகவதம் சொன்னது இல்லையோ கபில வாசுதேவர்? அதுதான் இங்கே பரமேஸ்வரன் அப்பேற்பட்ட ஒரு சாது வைஷ்ணவன் ஆயிட்டார். வைஷ்ணவானாம் யதா சம்புன்னு சொல்கிறான். வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்னா பரமேஸ்வரனை போல இருக்கணும். வைஷ்ணவன்கிறதுக்கு லட்சணம் பாகவதமே சொல்கிறது. பரமேஸ்வரனை போல எப்படி இருக்கணும்னா செய்கிற காரியங்கள் எல்லாம் ஹரிக்கு சமர்ப்பணம் என்றும், நான் செய்கிற இந்த செயல்னால பகவான் ஹரி சந்தோஷப்படுவான் என்றும், எச்சகார கலே நீலம் தச்சசாதோர் விபூஷணம். அந்த 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 விஷம் போய் அந்த கட்டின்னு தொண்டையில் நீலகண்டன ஆனாரே, அது சாதவகா சாதுபூஷணாக. அது பார்த்தா நீலகண்டம் நீலகண்டம்னு சிவபக்தாள்லாம் கொண்டாடுறாளே, அப்போ வைஷ்ணவாள்லாம் பார்த்தா என்ன நினைக்கணும்? பாகவதாள்லாம் பார்த்தா என்ன சொல்கிறான்னா, அன்னைக்கு லோகத்தை ஹரிபிரீத்திக்காக அப்படி ஒரு கர்மயோகியாக இருந்து பகவானிடத்தில் சமர்ப்பிச்சாரே பரமேஸ்வரன், தன்னுடைய அந்த அந்த விஷத்தை எடுத்துட்டு ஹரிபிரீத்திக்காக பண்ணினாரே, அது அவருக்கு தொண்டையில் ஒரு பூஷணமாயிடுது. ஒரு நீலகிரீவன் என்று அவருக்கு பெயர் வந்துட்டு. தச்சகார அந்த எச்சகார கலே நீலம், அந்த தொண்டையில் நீளமானது தச்ச சாதோர் விபூஷணம். அந்த சாதுவான பரமேஸ்வரனுக்கு, பாகவதனான பரமேஸ்வரனுக்கு தொண்டையில் ஒரு மணி கட்டினா மாதிரி அழகாக நெக்லஸ் போட்டா மாதிரி ஆயிடுது. அதனால் சொன்னார் கிருஷ்ணார்ப்பணம் இதி ஸ்மிருத்வா, கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் என்று நினைத்து, மமதாம் தேஷு சம்ஹரேத்து, எல்லா விஷயமும் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் செய்ய வேண்டியது. உங்களுக்கு எல்லாரும் இது கேட்டிருப்பேள், திருமாலை சொன்ன பொழுது ஒரு பாசுரம் சொல்லியிருந்தேன். நமனும் உத்கலனும் பேச நரகில் நின்றார்கள் பேச கேட்க, நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி என்று சொன்னோம் இல்லையா? அதில் முத்கலன்கிற பிராமணன் ஒரு சந்தர்ப்பம் கிருஷ்ணார்ப்பணம்ங்கிறத உச்சரித்தான். அவன் விஷயத்தில் யமன் இவன் மகாத்மா, இவனை கொண்டு விட்டுடு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்கிறதுனாலேயே, சொல்லி பழகிறதுனாலேயே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நரகங்கள் நமக்கு சொர்க்கமாயிடும். அப்படிங்கிறதுனால கிருஷ்ணா அர்ப்பணம் இதி ஸ்மிருத்வா மமதாம் தேஷு சம்ஹரேத்து, நம்மளுடைய மமத்தை, நான் பண்ணுறேங்கிற எண்ணம் என்னுடையதுங்கிற இதையும், கிருஷ்ணார்ப்பணம் இது கிருஷ்ணனுடையது, கிருஷ்ணனுடையது, எது பண்ணினாலும் கிருஷ்ணனுடையது அப்படின்னு சொல்லி பழகி பாறேன். சொல்லி தான் பாறேன். ஒரு வருஷம் 2 வருஷத்தில் என்ன ஆறுதுன்னு பாரு. அதுக்கப்புறமா எதுவுமே நான் பண்ணுறேங்கிற எண்ணம் வராது. எவனுக்கு நான் பண்ணுறேங்கிற எண்ணம் இல்லையோ அதில் உள்ள ரிசல்ட்னால அவன் பாதிக்கப்பட மாட்டான். அதுக்கப்புறமா மனசு சமாதானம் ஆகிடும், பேலன்ஸ்டு ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சமபுத்திங்கிற யோகம், சமத்துவம் யோக உச்சத்தைன்னு கீதையில் சொன்னது ஆட்டோமேட்டிக்காக வாயினால் சொன்னதுக்கே அவனுக்கு ஏற்படும். அப்படின்னா அதை ஆச்சரணையில் கொண்டு வந்தால் என்ன ஒரு ஆனந்தம் வரும் சொன்னார். மேற்கொண்டு 12வது ஸ்லோகம் சொல்றார். கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம் நச்சேத் நச்சேதி அசக்தும் யதாவிதி நச்சேத்யக்தும் யதாவிதி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குர்வன் சமாச்சர கிருஹாஸ்ரமம். கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம். இந்த இடத்துல சொல்றார், ஒரு மனிதன், பிரகலாத சுவாமி சொல்றான், கிருகம் அந்த கூப்பம் வனங்கதோ எது அரிமாசிரயேத என்று. இந்த சம்சாரம்ங்கிறது என்ன ஆனாலும் கஷ்டம்தான், என்ன ஆனாலும் கஷ்டம்தான். ஒரு விதத்தில் நம்மளை அறியாமல் சுகதுக்கங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதில் இருந்துட்டு இதை சமாளிப்போம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். அது ஒரு சிலர், துக்காராம போன்றவர்கள், இதில் நன்னா தியாகராஜ சுவாமிகளை போன்றவர்கள், மகான்கள் பாகவத தர்மத்தில் அநேகம் பேர் குடும்பத்திலேயே இருந்து சமாளிச்சிருக்கா. இருந்தாலும் மகாபிரபுவை போல, சங்கரரை போல, ஸ்ரீராமானுஜரை போல லோகத்துக்கு ஒரு பெரிய உபகாரத்தை பண்ணணும் அப்படிங்கும் பொழுது தியாகம் காரணம். கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம். என்ன காரணம்னா, சங்கரர் ஆலோசனை பண்ணினார், நான் குடும்பத்தில் இருந்து சாப்பிட்டுண்டு தூங்கிட்டு குழந்தை பெற்றுண்டு அம்மா ஆரியாம்பாளை சந்தோஷப்படுத்தின்னு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் 1,00,000 பேர், கோடி பேருக்கு நான் எழுத வேண்டிய கிரந்தங்கள் போய் சேராது. அப்போது ஒரு சிறந்த தியாகியினால தான் லோகத்தில் அப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால் முதல்ல அந்த தியாகத்தை நான் பண்ணுறேன். அதனால் என்னுடைய ஆசிரமத்தை தியாகம் பண்ணி, என்னுடைய பந்துக்களை தியாகம் பண்ணி, என்னுடைய காமினி காஞ்சனம் கீர்த்தி முதலிய 3ஐயும் தியாகம் பண்ணி, என்னுடைய நாமகரணத்தை உள்பட தியாகம் பண்ணி நான் உலகத்தை பரிவிராஜகனாக அலையிறேன் அப்படின்னு கிளம்பினார். அதனால் 32 வயசில் 3000 வருஷத்தில் செய்ய முடியாதவே ஒரு காரியத்தை பகவத்பாதார் சாதித்தார். அது பகவானே வந்தார், சங்கரகா சங்கர சாட்சாத். அதுபோல் ஸ்ரீராமானுஜரும் குடும்பத்தில் இருந்த வரைக்கும் மாமியோடு தான் இருந்துட்டு இருந்தார். ஆனால் என்ன ஆச்சுன்னா 18 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்கார். 18 வருஷம் குடும்பம் பண்ணியிருக்கார்.
ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு வியாஜம் போகணும். அந்த வியாஜம் அவர் வச்சுன்றது என்ன அப்படின்னா, வைஷ்ணவனுக்கு ததி ஆராதனை பண்ணலை அப்படிங்கிறதோ, திருக்கட்சி நம்பிகளுடைய உச்சிஷ்டத்தை கிடைக்காம பண்ணிட்டா அப்படிங்கிறதோ, இதெல்லாம் ஒரு வியாஜங்களே தவிர மாமி மேலே அவர் கோச்சுண்டார் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது அவாவாளுடைய சம்பிரதாயத்தில் அவாவா இருப்பா அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லும் பொழுது, தோஷமே பார்க்க தெரியாத ஸ்ரீ ராமானுஜருக்கு தன்னுடைய பத்னியிடத்தில் எப்படி தோஷம் பார்ப்பார்? அவருடைய அந்தரங்க திட்டம் என்ன அப்படின்னா, இப்படி குடும்பத்தில் மாட்டின்டா அப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யம் பண்ண முடியாது, கோடிக்கணக்கான பேரை திருநாட்டுக்கு அனுப்ப முடியாது, நான் ராமானுஜஸ்ய தயைக சிந்தோஹோ அப்படின்னு உலகத்தில் எல்லாரையும் கிளப்பி விட முடியாது, சிம்மாசனாதிபதிகளை ரெடி பண்ண முடியாது, உலகத்தில் அப்பேற்பட்ட பக்தி சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது, அதனால கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம், விடு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். இதுக்கு ஒரு காரணம் கல்பிக்கணும் இல்லையா? அதனால் அவள் வைஷ்ணவனுக்கு சாப்பாடு போடலை அப்படிங்கிற மாதிரி பெரியவா ஒரு ஹோத்தாவை ஏற்படுத்தின்னு வெளியில் வந்துட்டாள். வெளியில் வந்தால் அந்த அந்த பழுத்திருக்கு, அந்த வைராக்கியம் பழுத்திருக்கிறதுனால அவர் மொட்டை அடிச்சுட்டு முக்கோலை கையில் பிடிச்சிட்டு அவர் அந்த இதுக்குள்ளே காவி கட்டின்னு வரும்பொழுதே யதிராஜா அப்படிங்கிறார். சாட்சாது காஞ்சி பேரருளாளன் கொடுத்த பேர் அவர் யதிராஜர். யதிராஜரே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம், சர்வதா தியாஜ்யம் மகான்கள். அதுபோல சங்கரர், ராமானுஜர், அதுக்கு அடுத்தபடியாக மத்வாச்சாரியர் சின்ன வயசுலேருந்தே மனசு வந்து தியாகத்திலே இருக்குது. குடும்பத்தை விட்டு போயிடணுங்கிறார். குடும்பத்தில் விட்டு போயிடணும் பொழுது அப்பா அம்மா அவரை வந்து போகாதேன்னு சொல்கிறதுக்காக போகாதேன்னு சொல்கிறதுக்காக வரும்பொழுது குழந்தை உட்கார்ந்துருக்கார். ஸ்ரீ மத்வர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சாட்சாத் வாயுவினுடைய அவதாரம் அவர், ஆஞ்சநேயருடையவே அவதாரம் அவர் உட்கார்ந்துருக்கார். ஆச்சரியமாக உட்கார்ந்துருக்கார். அந்த சமயத்தில் அந்த குழந்தை தானே 8-10 வயசு குழந்தை ஆற்றுல உட்காந்துட்டு இருக்கான். அப்பா அம்மா போகாதேன்னு தடுக்கிறதுக்கு வரார். சன்னியாசத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கார். தியாகம் பண்ணலான்னு சொல்லும் பொழுது அங்கேருந்து அப்பா அம்மா வந்தவ குழந்தை போகாதரான்னு கட்டி அணைச்சிக்க வேண்டிய அப்பா அம்மா இவருடைய சரணத்தில் விழுந்து, குழந்தை நீ ஆற்றுலையே இருந்துரு அப்படின்னு கேட்குறா. உடனே அப்பாட்டையும் அம்மாட்டையும் கேட்குறார், தூரக்க வரும்பொழுது உங்களுக்கு என்ன தோணித்து அப்படின்னு கேட்குறார். உடனே அவள் சொல்கிறா, தூரக்கேந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு வந்து எங்கள் குழந்தை உட்காந்துருக்கான்னு தோணலை, யாரோ மகாபுருஷன் உட்காந்துருக்கான்னு தோணித்து அப்படின்னு சொன்னார். உடனே சொன்னார், எப்போ பெற்றவர்களான உங்களுக்கே என்னை பார்க்கும் பொழுது மகாபுருஷன்னு தோணித்தோ அப்போ எனக்கு அந்த ஆசிரமம் சித்திச்சுடுத்து, அந்த பாவனை எனக்கு சித்திச்சுடுத்து. அதனால் இனிமே என்ன அப்படின்னா, ஞேயஸ்ஸ நித்திய சன்னியாசி யோன துவேஷ்டி ந காங்க்ஷதி. அதனால் நான் வந்து ஆசிரமத்தை தியாகம் பண்ணி அப்பேற்பட்ட உயர்ந்த மாத்வ சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கணும், கிருஷ்ண பக்தியை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஆற்ற விட்டு கிளம்பினார். அப்போது கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம். அதுபோல் மகாபிரபு என்ன பண்ணினார் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிவிட்டார். கல்யாணம் பண்ணி ஒரு பத்னி வியோகம் ஆயிடுச்சு. அடுத்தது அருமையான பத்னி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். அவளுக்கு 18 வயசு தான் ஆகுது. மகாபிரபு சன்னியாசம் வாங்கும்போது மகாபிரபுக்கு 24 வயசு தான். சர்வசாஸ்திர விசாரதராக இருந்து அவருக்கு மிஞ்சின பண்டிதன் கிடையாது அப்படின்னு இருந்து கொடிகட்டி பறந்து, ஆனால் சர்வ சாஸ்திரங்களையும் தூக்கி கடல்ல கங்கையில வீசினார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை மட்டும் பிடிச்சுட்டார். இதை மட்டும் வச்சுட்டார். மிச்சம் எல்லாத்தையும் விலக்கி விட்டார். எதுவும் வேண்டாம் விலக்கி விட்டார். எதுவும் விளையாடுக்கு ராத்திரி இன்னைக்கு சன்னியாசம் எதுக்காக சன்னியாசம் போகணும் பண்ணிக்கணும் அப்படின்னா, அவருக்கு அந்த நவத்வீபம்ங்கிற ஒரு சின்ன இடத்துக்குள்ள அங்கே இருக்கிறவா எல்லாரும் அவரை தெய்வம்னு நினைக்கிறா. அவர் கடல்ல குதினா குதிப்பா, கங்கையில குதினா குதிப்பா. அவருடைய அந்த பிரேமோன்மத்த ரூபத்தில் எல்லாரும் மயங்கி இருக்கா. அவரை பகவான்னு நினைச்சு எல்லாரும் தன்னுடைய பிராணனை அவருடைய திருவடியில் சமர்ப்பிக்க தயாரா இருக்கா. அத்வைதாச்சாரியார் முதலிய பெரியவாள்லாம் அவரிடத்துல மண்டி கிடக்கா. எல்லாமே அவருக்கு அனுகூலமான அம்மா, அனுகூலமான பத்னி, அப்பேற்பட்ட கூடவே இருக்கக்கூடிய அவருடைய அண்ணாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவதூத புருஷர் நித்யானந்தர், இவ்வளவு பேர் இருக்கா, அவ்வளவு பக்தர்கள் இருக்கா. அப்படி இருக்கிற சமயத்தில் அப்பேற்பட்ட சுந்தரியான மகாகுணவதியான பத்னி உயிரை வச்சிருக்கா. அப்படி இருக்கும் பொழுது மகாபிரபுவனுடைய எண்ணம் வருது, இந்த கூட்டத்துக்குள்ள மாட்டினா நம்மளால லோகத்துக்கு மார்க்கத்தை காட்ட முடியாது, லோகத்துக்கு மார்க்கத்தை காட்டணும்னா சர்வதா கார்கஸ்தியம் தியாஜ்யம், குடும்பத்தை விடணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டார். சங்கல்பம் பண்ணி பத்தினிட்ட சூச்சனை பண்ணி அன்னைக்கு ராத்திரி ஓட போறார். அன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு ஓட போறார். வீட்டை விட்டு கிளம்ப போறார். கிளம்பும் பொழுது அவளோட அன்னைக்கு ராத்திரி அவளை அணைச்சிண்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி
அவளிடத்துல சொல்லலை நீ போக போகிறேன்னு. ஆனால் அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து பர்த்தா வியோகம் ஆக போகிறதுன்னு தெரிஞ்சு கொடுத்து. அதெல்லாம் எப்படி தான் சொல்கிறது? அப்படியே அந்த காலையே கட்டிண்டு ராத்திரி பூரா அவள் படுத்துட்டு இருக்க. ராத்திரி நல்ல 2 மணிக்கு எல்லாரும் அசந்து தூங்குற சமயத்தில் அந்த விஷ்ணு பிரியாவை எப்படியோ மெதுவாக அவளுடைய கைகளை எடுத்து தன்னுடைய பாதத்திலேருந்து எடுத்து அவளுடைய தலையை வருடி அவளை ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு இனிமே கஷ்டப்படுவாளே அப்படின்னு ஒரு க்ஷணம் நினச்சி அங்கே வழியில் படுத்துட்டு இருக்கக்கூடிய தாயாரை பார்த்து ஒரு சொட்டு ஜலம் விட்டுட்டு அந்த தாயார் இருந்த திசையை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு சர்வதா தியாஜ்யம் அப்படியே விட்டுட்டு நேர கங்கையில் குதித்து அந்த பக்கம் போயிட்டார். போயிடுத்து. அவளுடைய அத்தனை ஒரு சொத்தும் அன்னியோட போயிடுத்து. அந்த கதையெல்லாம் எப்படி படிக்கிறது? ஏன் இது கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் குடும்பத்தில் இருக்கணும்? ஏன் இப்படி எல்லாரிடத்துலையும் பிரேமையை வளர்க்கணும்? ஏன் ஒரு நாள் விட்டுட்டு இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே மொட்டை அடிச்சுன்னு இடுப்பில் காவி துண்டை கட்டிண்டு ஏன் நடந்து வரணும்? யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. மகான்களுடைய ஹிருதயத்தை யாரும் புரிஞ்சுக்க முடியும்? அதனால் கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம். இப்போ கிருகஸ்தாசிரமங்கிறது சர்வதா விட வேண்டியது. ஆனால் சில பேருக்கு விடுற மாதிரி நேர்ந்து விடுறது. நாராயண தீர்த்தருடைய சரித்திரத்தில் நாராயண தீர்த்தர் ஒரு தடவை அந்த கிருஷ்ணா நதியில் ஒரு கிளை நதியில் வெள்ளத்தில் மாட்டின்னு விட்டார். ஆந்திர பிரதேசத்தில் தான் அவதாரம் பண்ணினார். சர்வசாஸ்திர விசாரதர். மாட்டின்ட்டு அந்த வெள்ளம் வந்துடுத்து. சடன் ஃப்ளட்ஸ். மாட்டின்னு விட்டார். உடனே 2 கைகளையும் தூக்கி காமினி காஞ்சனம் கீர்த்தி இது 3த்தையும் சர்வதா தியாகம் பண்ணினேன். ஏ கிருஷ்ணா கோபாலா உன் திருவடியில் போட்டுட்டேன், இனிமேல் நான் சந்நியாசத்தை ஆபத் சந்நியாசத்தை ஸ்வீகரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மந்திரத்தை அவருக்கு சொல்லிவிட்டு அவர் உடனே கிருஷ்ணனை சரணாகதி பண்ணிவிட்டார். கிருஷ்ணனுடைய கிருப்பையினால் அவரை தள்ளி வெள்ளம் கொண்டு வந்து ஓரத்தில் அடித்து தள்ளி விடுச்சு. அப்புறமா எப்படியோ சுதாரிச்சுண்டு வீட்டுக்கு வரார். வெள்ளை வேஷ்டி தான் கட்டின்னு இருக்கார். வைதிகர் வரும்போது தூரக்கா வாத்து மாமி உள்ளுக்குள்ளே துளசிக்கு ஜலம் விட்டுண்டு சேவிச்சுட்டு இருக்கா. இவர் வாசலில் நடந்து வரதை தெருவில் நடந்து வரதை பார்க்குறா. இவர் வாசல்குள்ளே நுழைவு வரும்போது அந்த மாமி ஓடி அண்ணா ஆற்றுக்குள்ளே வராதிங்கோ, சன்னியாசம் வாங்கிட்டு கிரகத்துக்குள்ளே வரையிலே வரக்கூடாதுங்கிற அந்த மகாபத்னி. அதான் அவருக்கு தலையில் ஆணி அடித்தா மாதிரி இருக்குது. நம்ம அன்றைக்கி அங்கே சன்னியாசம் வாங்கிட்டோன்னு கிருஷ்ணனிடத்தில் சத்தியம் பண்ணினது அவளுக்கு ஸ்புரிச்சிருக்கு, கிருஷ்ணன் காமிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சார். அப்படியே கிரகத்தை விட்டு இறங்கினார் அப்படின்னு அவருடைய கதை. கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம். ஆனால் கீதையில் பகவான் சொல்லும் பொழுது எதையும் செய்ய வேண்டிய கர்மா எதையும் தியாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கேன்னா, தன்னுடைய கடமை சந்நியாசமாகி லோகத்தில் சந்நியாசம் வாங்கிட்டாரே தவிர சங்கரர் உட்கார்ல. சங்கரரை போல வேலை செஞ்சவா உலகத்தில் யாரும் கிடையாது. பாரத தேசம் எவ்வளோ தூரம் நடந்திருக்கார், எவ்வளவு கிரந்தங்கள் எழுதியிருக்கார், எவ்வளவு ஸ்லோகங்கள் எழுதியிருக்கார். அவள் பண்ணின காரியத்தை உலகத்தில் யாரும் பண்ண முடியாது. அதுபோல் மத்வர் பண்ணின காரியமோ ஸ்ரீராமானுஜர் பண்ணின காரியமோ உலகத்தில் எவனாலையும் எந்த கும்பனாலையும் பண்ண முடியாது. அது காரணம் என்னென்னா அப்பேற்பட்ட சந்நியாசம். தியாகியாக இருக்கார், குடும்பம் இல்லை. இப்போ கூட நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படி பண்ணுறாரு. 18 மணி நேரம் 20 மணி நேரம் உழைக்கிறார்னா என்ன அர்த்தம்னா குடும்பம் இல்லை, சர்வலோகத்தையும் தன்னுடைய குடும்பமாக நினைக்கிறார். அப்பேற்பட்ட ஒருத்தனால தான் அந்த பிரம்மச்சரிய பலத்தினாலையும் தியாகத்தினாலையும் தான் ஒருத்தன் தலைவனாக இருக்க முடியுமே தவிர சும்மா குடும்பத்தில் இருந்து அதெல்லாம் பண்ண முடியாது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லலாம். குடும்பத்தில் இருந்தால் 1000 சிஷ்யர்களை கிளப்பி விடலாம். குடும்பத்தில் இருந்தால் ராமகிருஷ்ணர். ஆனால் ராமகிருஷ்ணருடைய தபஸு விவேகானந்தரை கிளப்பிடுச்சு இல்லையோ? அதுபோல் இன்றைக்கும் லோகத்தில் பார்க்குறோம். ஒரு மகாத்மாவனுடைய தபஸு 1000 சிஷ்யர்களை கிளப்பிடுத்து, 1000 பேரை பாகவதம் சொல்கிறது கிளப்பி விட்டுடுத்து. பேர்பட்ட மகாத்மாக்கள் லோகத்தில் நாமத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா அதுக்கு ஆதியில் போய் அதுக்கு ரூட்டில் பார்த்தா ஒரு மகாத்மாவனுடைய தபஸ் இருக்குது. கடந்த 80 வருஷம் 75 வருஷமாக ஒருத்தர் பண்ணுற தபஸினுடைய பலன் இன்னைக்கு லோகம் பூரா பஜனை, இன்னைக்கு லோகம் பூரா உபன்யாசம், லோகம் பூரா பாகவதம், ராமாயணம், பகவத்கீதை கிரந்தங்களை அது குழந்தைகள்லேருந்து எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒருத்தர் பண்ணுற தபஸ். அப்போ கிரகஸ்தனாக இருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா, சன்னியாசியாக இருந்து லோகத்தில் சஞ்சாரம் பண்ணி நல்லது பண்ணிட்டு இருக்கா. அப்போது கிரகஸ்தனாவும் இருந்து அதே தபஸ் தான், அதே சந்நியாசம் தான். ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் சந்நியாசம். இது ஆச்சரியம். அதுதான் அடுத்த லைனில் சொல்ல போகிறார். கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம். ஒரு நாளும் கிருஷ்ணன் சொல்கிறான், நீ உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ தியாகம் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் கர்மாவை விட்டுட்டு ஓடி போயிடுவான். கர்மா விட்டு ஓடி போயிட்டான்னா என்ன பண்ணுவானா, இங்கே போய் சன்னியாசாசிரமத்தை கெடுத்துடுவான். அப்போ பரிபக்குவம் வராமல் நீ
சன்னியாசம் வாங்கிக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். பெரிய குண்டு போடுறான் கிருஷ்ணன். நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெள்ளை வேட்டியை மாற்றி காவி வேட்டி கட்டின்றதுனால நான் வந்து பேர் வேணால் மாறும், ஆனால் உள்ளே இருக்கிற ஆசாமி அப்படியே தானே இருப்பான். கார்த்தால் எழுந்தால் காஃபி குடிக்கிறது, இந்த காஃபி வேணும், இன்னும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் கார் வேணும்னா கார் வேணும், எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசாமி அப்படியே இருப்பான். நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. சித்தி வராது எனக்கு. சித்திங்கிறது எப்படி வரும்னா பகவத் கிருப்பையினால தான் வரும். அதனால் ஒருத்தன் சந்நியாசம் வாங்கினுட்டதுனால அவனை பெருமை கிடையாது. அதே சமயம் சன்னியாசம் வாங்கிக்காததுனால மட்டம் கிடையாது. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரோ சிஷ்ய அண்ணாவோ சன்னியாசம் வாங்கிக்கல, இருந்தாலும் என்ன குறைஞ்சி போயிட்டான் வைராக்கியத்தில். எப்பேற்பட்ட ஸ்ரீதர ஐயாவாள் துக்காராம் மகராஜை பற்றி சொல்லும்போது 1000 சன்னியாசியை எழுத்தாவில் தட்டில் உட்கார வச்சு ஒரு துக்காராம் மகராஜினுடைய அந்த ஒரு நாமதேவர், ஒரு துக்காராம், அவளுடைய வைராக்கியம், அவருடைய வைராக்கிய பாக்ய ஜலதே பவ பக்தி ரசிகோ அப்படின்னு சொன்னார். அப்படி இருக்கா அவர்கள், ஆச்சரியமா இருக்கா. அதுதான் இங்கே சொல்றார், கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம் நச்சேத்து. அப்படி தியாகம் பண்ண முடியலன்னா தியக்தும் யதாவிதி தியக்தும் நச்சேத், விட முடியலங்கிறது காரணம் கல்யாணம் ஆயிடுத்து, இல்லை கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையில் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குர்வன்னு சமாச்சர கிருஹாசிரமம். அப்போ என்ன பண்ணுனார், சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணி நீ குடும்பத்திலேயே. இப்போ 2 விஷயம், ஒன்று சந்நியாசம், இன்னொன்று தியாகம். ரெண்டும் கீதையில் பகவான் 18வது அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறான். சந்நியாசம்னா என்ன அப்படின்னு, காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம பல தியாகம் தியாகா பிராகுகு மனிஷினஹா என்று சொல்கிறார். அதாவது தியாகம்னா என்னென்னா, தியாகம்னா சர்வ காரியங்களையும் செய்து அதில் இருக்கக்கூடிய பலனை கிருஷ்ணனுக்குன்னு கொடுத்து விடுறது, கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி விடுறது, அது தியாகம். அதனால தான் நம்ம ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மங்களுக்கு எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்று சொல்லி, முடிக்கும் பொழுது நாராயணாயேதி சமர்ப்ப ஏதது என்று நாராயணனுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று கொடுக்குறோம். அப்போ அதில் உனக்கு அந்த பலன் உள்பட, நான் பண்ணினேங்கிற எண்ணம் உள்பட, அதனுடைய பலன் எனக்கு தான் அப்படிங்கிறத பலாதி சந்தி உள்பட நாராயணா ஏதி சமர்ப்பயாமி அப்படிங்கிறது தியாகம். சந்நியாசம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது, காமியானாம் கர்மனாம் நியாசம், பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய எல்லா விதமான அக்னி காரியங்கள் உள்பட சர்வத்தையும் தியாகம் பண்ண வேண்டியது, கர்மாவை துறக்க வேண்டியது. எந்த கர்மாவை துறக்க வேண்டியதான், பலனை உத்தேசித்து செய்யக்கூடிய கர்மா, வேதத்தில் சொல்லி இருக்க கர்மாவை துறக்க வேண்டியது. அதுக்காக குளிக்காமல் இருக்க முடியுமோ, நாம சொல்லாமல் இருக்க முடியுமோ, பாஷ்யம் எழுதாமல் இருக்க முடியுமோ? லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹதி அப்படின்னு கீதையில் இருக்கு இல்லையா? அதனால் லோக சங்கிரகமான விஷயங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ அந்த சன்னியாசிங்கிற அந்த தியாகம், அந்த சன்னியாசம் எதுக்குன்னா லோகக்ஷேமார்த்தம் தியாகம், பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் என்று இந்த சரீரத்தை லோகக்ஷேமத்துக்காக அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் அப்படிங்கிறது சந்நியாசமோ தியாகமோ. அப்போ அதுக்கு ஆசிரமத்தினால உனக்கு சந்நியாசம் வந்துவிடாது. குடும்பத்திலே இருப்பா, 100 சன்னியாசிக்கான ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறவாளும் இருக்கா. சன்னியாசியாகவே இருந்து கார்த்தால எழுந்தோன்னா காப்பி குடிக்கணும், ராத்திரி 8 மணிக்குனா தூங்கணும் அப்படின்னு ஒரு நியமம் வச்சுட்டு குடும்பஸ்தனை மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற சன்னியாசியும் இருக்கா. இப்போ சன்னியாசாசிரமங்கிறது ரொம்ப உயர்ந்த ஆசிரமம். கார்கஸ்தியம் சர்வதா தியாஜம். அந்த அந்த பொத்தனுக்கு அந்த கடன் தீரலைன்னா கூட அந்த 5 விதமான ரிணங்கள் இருக்குது. அதில் புத்திரன் பிறக்கலைன்னா அவனுக்கு சன்னியாசம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி அவனுக்கு ஞானம் வந்துடுத்துனா அந்த தர்மங்கள் எல்லாம் மீறி கூட அவன் உடனே சன்னியாசத்தை வாங்கிட்டு போயிடுவான். அவன் பிரம்மபூதனம் ஆயிட்டான் அப்படின்னா ஒரு க்ஷணம் கூட அவன் கிரகத்தில் இருக்க மாட்டான். ஆனால் பாகவதம் சொல்றது, பிரம்மபூதனா இருக்கக்கூடிய பிரியவிரத மகாராஜா குடும்பத்தில் ஆத்மாராம கதமுனே என்று அங்க கேள்வி. கிரகத்தில் மனைவி மக்களோட ரமிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருந்துட்டு எப்படி ஆத்மாராமனாக இருந்தார் அப்படின்னு கேள்வி எனக்கு 5 பஞ்சமஸ்கந்தத்தில். அதுக்கு ஸ்ரீ நாரதஸ்ய சரணோப சேவையா என்று அதுக்கு பதில் கொடுக்குறார். ஹரியினுடைய கிருபையினாலும் நாரதருடைய அனுகிரகத்தினாலும் பிரியவிரதன் அப்படி இருந்தார், குடும்பத்திலேயே இருந்தார், பரமஹம்சராக இருந்தார்.
குடும்பத்திலேயே இருந்தார் பரமஹம்சரார். அதனால் கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம் நச்சேத் தியக்தும் யதா விதி. அப்போ கிருகஸ்தாசிரமத்தை திறந்துடுன்னு சொல்லலை. உன்னால் முடியுமாகில் அந்த பரிபக்குவம் வந்துடுத்துன்னா சங்கரரை போலையோ ஸ்ரீராமானுஜரை போலையோ அந்த பக்குவம் வந்தவன் அவனை பிடிச்சி நிறுத்த முடியாது, பக்குவம் வராதவனை அனுப்பவும் முடியாது. இந்த அப்பா உனக்கு நான் சன்னியாசம் கொடுக்குறேன், சன்னியாசம்லாம் வேண்டாம், நான் ராத்திரியே இருக்கேன், எனக்கு ராத்திரி நான் நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம் நச்சே தியக்தும் யதாவிதி சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குருவன்னே சமாச்சர கிருகாசிரமம். அப்போ கிரகத்தில் இருந்தால் என்ன குறைஞ்சு போயிட்ட, கிரகத்தில் இருந்தால் என்ன குறைஞ்சு போயிட்ட. மகாபாரதத்தில் பீஷ்ம பருவாவில் பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு பிராமணனுடைய கதை வருது. இந்த பிராமணனுக்கு ஒரு சம்சயம். என்ன சம்சயம் அப்படின்னா, அவன் கேட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். என்ன கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா, ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். சந்நியாசம் வாங்கிட்டு போய் சர்வ கர்மங்களையும் விட்டு பகவானையே தியானம் பண்ணி ஞானத்தினால சரீரத்தை உகுத்து பகவத் சரணத்தை அடையிறது அப்படிங்கிற பிரம்மபூதாளுடைய நிலை குடும்பத்தில் இருந்தால் ஆசாபாசங்களில் கட்டுப்பட்டு நம்ம சிக்கிடுறோம். அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்தையும் விட முடியல. தியக்தும் நச்சேத் யதாவிதி, உன்னால் யதாவிதி உன்னால் சந்நியாசம் வாங்கிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில், இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நடுவில் அவருக்கு ஆன்சர் வேணும். கார்கஸ்தியம் சர்வதா தியாஜ்யம், எல்லா வகையிலும் கார்கஸ்தியம் விடப்பட வேண்டியது அப்படின்னு ஒரு பக்கம். தியக்தும் நச்சேத்து யதாவிதி, அதை விதிப்படி உன்னால் துறக்க முடியவில்லை என்றால் இப்போ நான் என்ன பண்ணணும்? ஆனால் கடைசி பலன் என்னென்னா ஞானம். ஞானத்தினால தான் மோட்சம். அந்த ஞானம்ங்கிறதோ பக்திக்கு அதீனம். ஞானம்ங்கிறது பக்திக்கு அதீனம். பக்திங்கிறது யாருக்கு அதீனம்னா, பக்திங்கிறது பகவத் கிருபையினால் வருது. பகவத் கிருபைங்கிறது மகானுபாவர்களுடைய ஒரு சங்கத்தினால ஏற்படுறது. மகானுபாவர்களுடைய கிருபைங்கிறது நமக்கு எத்தனையோ ஜென்மாந்தரங்களில் பண்ண சுகிருதத்தினுடைய பலனாக பாக்யோதயேன பகுஜன்ம சமார்ஜிதேன சத்சங்கமம் ச லபதே என்று சத்சங்கமம் கிடைக்கிறது. அப்போ மனுஷத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்சரையா என்று 3 விஷயங்கள் துர்லபதரம் என்று ஆச்சாரியால் விவேக சூடாமணியில் சொல்கிறார். அதனால் இந்த பத்மநாபன்கிற பிராமணன் குடும்பத்திலேயே இருக்கணும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் சன்னியாசிகளுக்கான ஞான நிலையை அடையணும் அப்படிங்கிற ஒரு நிலை அவனுக்கு இருந்தது. இப்போ உலகத்தில் 2 விதமான மார்க்கங்களை, நிவர்த்தி மார்க்கம், பிரவருத்தி மார்க்கம் என்று 2 மார்க்கங்களை பகவான் சிருஷ்டியிலேருந்து காட்டின்னு இருக்கான். நிவர்த்தி மார்க்கத்தை காட்டுற, நிவர்த்தினா குடும்பத்தை விட்டு பிரம்மபூத்தாளாக கிளம்பி விடுறது, பரமஹம்சாலாக கிளம்பி விடுறது. அதுக்கு சனகாதிகள் பிரமாணம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் நிவர்த்தி மார்க்கத்தில் போயிட்டா. அவர்கள் நிவர்த்தி நிரதானு என்று சுகாச்சாரியால் நிவர்த்தி மார்க்கத்தில் போயிட்டார். குடும்பத்துக்குள்ளே வரவே இல்லை அவர்கள். இன்னொன்று பிரவருத்தி மார்க்கம். இப்போ பிரியவரத மகாராஜா சொன்னேனே, பிரவருத்தி மார்க்கத்தில் இருந்தார். மனு பிரவருத்தி மார்க்கத்தில் இருந்தார். அப்போது ஜனகாதிகளை கொண்டு, ஜனகர் சீதையினுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அதனால் பகவத் பாதாள் பாஷ்யத்தில் சொல்கிறார், சனகாதிகளை கொண்டு நிவர்த்தி மார்க்கத்தை பகவான் காட்டினான், ஜனகாதிகளை கொண்டு பிரவருத்தி மார்க்கத்தை காட்டினான். ஜனகர் என்ன பண்ணினார்னா, குடும்பத்திலேயே இருந்தார், அப்பேற்பட்ட மிதிலாபுரிய ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், ஆனால் பரமஜானியாக இருந்தார். இப்போ கீதையில் பகவான் சொல்லும் பொழுது ஆஸ்திதா ஜனகாதயா என்று சொல்கிறான். சித்தி அடைந்தார்கள், சித்திமாஸ்திதா ஜனகாதயா. எதனாலன்னா குடும்பத்தில் இருந்து. எப்படி அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னால், லோகசங்கிரகமேவாபி, இந்த உலகத்துக்கு நன்மை தரக்கூடிய செயல்களை செய்து கொண்டு மனத்தினாலோ வாக்கினாலோ சரீரத்தினாலேயோ, மனசனால லோகக்ஷேமமாக இருக்கணும், வாக்குனால ஹரேராமா சொல்லிட்டு இருக்கணும், சரீரத்தினால என் கடன் பணி செய்வது கிடப்பது. இந்த 3 நாளையும் சைவத்தில் அப்பர் சுவாமிகள் சைவத்துறையில் உழைச்சார். வாக்குனால எப்பொழுதும் பதிகம் பாடினார் பரமேஸ்வரனை, மனசினால எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றறியேன் பராவரமே என்று இருந்தார், சரீரத்தினால உழவார பணி பண்ணினார். அப்படி தான் சாப்பிட்டார் ஒவ்வொரு கோவில்லையும். ஒரு நாள் கூட உழைக்காமல் சாப்பிடலை அப்பர். அதனால தான் இந்த சம்பவம் ஞாபகம் வருது. திருவேடி மிடிலைன்னு ஒரு க்ஷேத்திரம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில். அங்கே பஞ்சம் வந்துடுத்து ஒரு தடவை. அங்கே அதில் வெளியில் மடம் கட்டி
ஞானசம்பந்தரும் இருக்கார், அப்பரும் இருக்கார். 2 பேருக்கும் காசு கொடுக்குறார் பரமேஸ்வரம், படிக்காசு கொடுக்குறார். படிக்காசு கொடுத்தா ஞானசம்பந்தர் போய் அந்த காசை மாற்றினா டிலே ஆகுது. அப்பர் சுவாமிகள் கொடுத்தா அந்த காசு உடனே கன்வெர்ட் ஆகுது, கரன்சி கன்வர்ஷன் ஆகுது. ஏன்னா ஞானசம்பந்தர் கொடுத்துற காசை உரசி பார்த்து வாங்குறான். ஞானசம்பந்தர் போய் சிவன்கிட்ட கேட்குறார், இப்படி இருக்கே, நீங்கள் தானே காசு கொடுக்குறேன், அப்பர் கொடுத்தா. அப்போ சொல்கிறார், அவன் அப்பர் சுவாமிகள் உழைச்சி வாங்க, நீ பாட்டு மட்டும் பாடுற, என்கிட்ட பிள்ளைங்கிற பாவத்தில் காசு கொடுத்துன்னு கேட்குற. ஆனால் அப்பரோ மனசனாலையும் வாக்குனாலையும் சரீரத்தினாலையும் உழைச்சி படிக்காசு வாங்கினதுனால அவருடைய படிக்காசு வஸ்தின்னு பரமேஸ்வரன் சொன்னார்னு சரித்திரம் இருக்கு. அப்பர் சுவாமிகளுடைய சரித்திரம் ஞாபகம் இருக்கு. அப்படி இருந்தார் அப்பரை போல வருமா? அதனால சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குருவன்னுன்னார் இதில். அப்போ இந்த பத்மநாபனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தது. சனகாதிகளுடைய வழியா ஜனகாதிகளுடைய வழியா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால் அவன் என்ன போய் கேட்டான், எல்லார் இடத்துலையும் கேட்டான். எல்லாரும் சொன்னால், அது எப்படிப்பா, சன்னியாசம்னா சன்னியாசத்தில் போய் தான் ஞானத்தை அடைய முடியும். குடும்பத்தில் இருந்தால் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும், துக்கம் இருக்கும், சுகம் இருக்கும், காமக்ரோதாதிகள் இருக்கும். சர்வதா குடும்பம்ங்கிறது ஒரு சகதி. பட் இதில் இருக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்பட்டு நீ இருக்க, அதுக்கு என்ன பண்ணுறது? அதனால் மோட்சங்கிறது குடும்பத்தில் இருந்து எப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா கிழக்க போயிட்டே மேற்க போக முடியாது. இது ஸ்திதி கதி போலே விருத்தமானதுங்கிறார் பகவத்பாதா. யூ கெனாட் ஸ்டாண்ட் அட் எ பிளேஸ் அண்ட் ஆல்சோ மூவ் இன் அனதர் டைரக்ஷன். இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஸ்திதி கதி போலே விருத்தமானது அப்படிங்கிறார் அதுக்கு சொல்லும் பொழுது. ஆனால் இவனுக்கு அது இந்த பத்மநாபன்கிற இந்த பிராமணன் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். மகாபாரதத்தில் பீஷ்ம பருவாவில் உள்ள கதை. உடனே நாகராஜன் இடத்துல போய் கேட்குறார். நாகர்கள்லாம் இருக்கா இல்லையா, நவநாகர்கள், அதில் ஒரு நாகன் தட்சகன்னு பேர். அவனிடத்துல போய் கேட்குறார். அந்த தட்சகன் அப்போது சூரியனுடைய ரத்தத்தில் டியூட்டிக்கு போயிருக்கார். சூரியனுடைய ரத்தத்தில் அருணனுடைய கையில் அந்த ரஷ்மி, அந்த கடிவாளமாக நாகர்களுக்கு டியூட்டி உண்டு. அவர் முடிச்சுட்டு வரார். அவர் வரத்துக்கு 1 மாதம் ஆயிடுத்து. அவனுடைய நாகபத்னி அங்கே இருக்கா. நாகபத்னி இந்த பிராமணன் பத்மநாபனை, நீங்கள் எங்கள் ஆற்றுல அது வரைக்கும் போஜனம் எடுத்துட்டு எங்கள் ஆற்றுல இருங்கோன்னு சொல்கிறா. இந்த பத்மநாபன் சொல்கிறார், இல்லை நான் என்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்காம நான் ஆகாரம் பண்ணுறதில்லேன்னு சங்கல்பம் பண்ணிட்டேன், அதனால் நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜபத்தில் ராமஜபத்தில் உட்காந்துட்டு ராமராமான்னு உட்காந்துட்டுருக்கார். ஒரு அதித்தி நம்மாத்துக்கு ஒரு நாள் ராத்திரி அவன் சாப்பிடாமல் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜென்மாவில் பண்ணின அத்தனை புண்ணியங்களும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இவனோ 1 மாதமாக சாப்பிடாமல் உட்காந்துட்டு இருக்கான். அந்த தட்சகன் வந்தோடனே அவர் சாப்பிடலை. உடனே இவரை பேட்டி கொடுக்குறார். இவரிடத்துல அவர் உங்களுக்கு என்ன சம்சயம் அப்படின்னு கேட்குறதுக்கு வரார். அப்போ அந்த பத்மநாபன் அவர் இடத்துல கேட்குறார், நீங்கள் சூரிய மண்டலத்தில் கைங்கரியத்துக்காக போயிருந்தாலே அங்கே ஏதாவது ஆச்சரியம் உண்டா அப்படின்னு கேட்கிறார். அப்போ சொல்கிறார், இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை நான் பார்த்தோம். நாங்கள் சூரியனுடைய ரத்தம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பூமண்டலத்திலேருந்து ஒரு ஜோதி கிளம்பித்து அது பூலோகம் புவர்லோகம் சொர்க்கலோகங்களை பேரிச்சுண்டு உலகத்தில் கோட்டிக்கணக்கான ஜீவன்களில் யாரோ ஒரு ஜீவன் தான் சூரிய மண்டலத்தை தாண்டுவான். மற்ற ஜீவர்கள் எல்லாரும் பொதுவாக சொர்க்கம் வரைக்கும் போவா, சுகத்தினுடைய பலனை அனுபவிப்பா, நரகத்துக்கு போவா, பாபத்தினுடைய பலனை அனுபவிப்பா, மறுபடியும் பூமண்டலத்தில் மறுபடியும் பிறந்துடுவா. இப்படியே தான் நடந்துட்டு இருப்பா. இதுக்கு தட்சிணாயனம்னு பேர், தட்சிணாயன மார்க்கம்னு பேர். உத்தராயண மார்க்கத்தில் கிளம்பி ஞான மார்க்கத்தில் கிளம்பி வரவா யாரோ கோட்டியில் ஒருத்தனுக்கு அதிகாரம் உண்டு. நாங்கள் கிளம்பும் பொழுது ஒரு ஜோதி ஒன்று கிளம்பி போச்சு. அது சொர்க்கலோகத்தையும் பேரிச்சுண்டு புலந்துண்டு மேலே இருக்கக்கூடிய மகர்லோகமான மார்த்தாண்டனுடைய சூரியலோகத்துக்கு வந்தது. உடனே எங்களுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் தன்னுடைய ரதத்திலேருந்து உத்தாப்பியை எழுந்து 2 கைகளையும் தலைக்கு மேலே குவிச்சு சிரசாஞ்சலி பண்ணினார். நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டோம். உடனே நாங்களும் எழுந்துட்டு அந்த ஜோதிக்கு நமஸ்காரம் பண்ணினோம். அப்போ எங்களுடைய நாத்தனான சூரியனிடத்தில் நாங்கள் கேட்டோம், நீங்களே எழுந்து இதுக்கு பிரணாமம் பண்ணுறீங்களே, இது யாருடைய ஒரு ஜோதி அப்படின்னு கேட்குறோம். அவர் சொன்னார், இந்த ஜோதியை பார்த்தேளா, என்னுடைய ஜோதியை மங்கடிக்கக்கூடிய ஜோதியாக அது இருக்குது என்று சொன்னார். அப்போ கேட்கும் பொழுது பூலோகத்தில் ஒரு பிராமணோத்தமன் குடும்பத்திலேயே இருந்து உஞ்சவருத்தி தர்மம் வாங்கிட்டு பகவானுடைய திருநாமங்களை சொல்லி இன்னைக்கு அவர் சித்தி ஆயிட்டார். ஒரு உஞ்சவருத்தி பிராமணருடைய ஜோதி கிளம்பி போகிறது. அதனால் நாங்கள்லாம் திக்பாலகர்களான யமன் குபேரன் அக்னி முதலிய நாங்கள் எல்லாரும் அதுக்கு பிரணாமம் பண்ணுறோம். மேலே இருக்கக்கூடிய பிரம்மலோக பரியந்தம் இந்த ஜோதிக்கு நமஸ்காரம் பண்ணுவார்கள்.
அதுக்கப்புறம் இது பிரம்மலோகத்தையும் தாண்டி அது மேலே இருக்கக்கூடிய அவ்யக்தங்கிற பிரகிருதி மண்டலத்தில் இந்த ஜோதி போகும்பொழுது இதுக்கு சுதர்சன ஆழ்வார் வழிகாட்டின்னு போய் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக இது போய் ஸ்ரீவைகுண்டத்தில் போய் விரஜா நதியில் இவர் போய் இறங்குவார். அப்போ சாட்சாத் பெருமாளே இவரை வந்து அழைச்சின்னு போவார். அப்பேற்பட்ட உயர்ந்த வைஷ்ணவ மார்க்கத்தில் இவர் போயின்னு இருக்கார். அதனால் நாங்கள் இவரை நமஸ்காரம் பண்ணுறது தவிர வேறு கதி கிடையாது அப்படின்னு சூரியன் சொன்னார். அப்படின்னு சொன்னோன்னே உடனே பத்மநாபன், நான் போயிட்டு வரேன், நான் வந்து தெரிஞ்சிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லை நீங்கள் எங்கள் காத்துல சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னு ஒன்று. இனிமேல் நான் யார் வீட்டிலையும் சாப்பிட்றதில்ல. இனிமேல் நான் கையில் தலையில் ஒரு தலப்பாக கட்டிட்டு ஒரு அக்ஷய பாத்திரத்தில் வச்சுட்டு கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்தா என்று கிருஷ்ணனுடைய ராமகிருஷ்ண ஹரிங்கிற நாமத்தை சொல்லி யார் இவ்வளவு அரிசி போட பாக்கியம் இருக்கோ அவள் என்னுடைய குச்சியில் போட அதை பகவானுடைய பேரை சொல்லி அந்த வைராக்கியத்தினால சாப்பிட்டு அதனால் என்னுடைய ஜீவனத்தை நடத்துவேன், உஞ்சவருத்தி தர்மத்தில் இருப்பேன், சிலோஞ்சவருத்தியா பரிதுஷ்ட சித்தகா தர்மம் மகாந்தம் விரஜம் ஜுஷானஹா கிரகஏவ திஷ்டன்னு நாதி பிரசக்தகா சமுபைத்தி சாந்திம் என்று கீதையில் பகவான் சொல்கிறார். அந்த தர்மத்தில் தானே மருதானூர் சத்குரு சுவாமிகள் இருந்தார், சிஷ்ய அண்ணா இருக்கா. உலகத்தில் எல்லா மகத்தான காரியங்களும் அந்த பாகவதர்களுடைய உஞ்சவருத்தி தர்மத்தினால் நடக்கிறது. அப்பேற்பட்ட வைராக்கியம் 100 சன்னியாசிக்கு சமமான வைராக்கியத்தில் இவர்கள் கிரகத்திலேயே இருக்கார்கள். ஆனால் யாரிடத்துலையும் போய் எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கறது இல்லை. இவாளுடைய தபசினாலையும் இவாளுடைய வைராக்கியத்தினாலையும் இவர்களுக்கு எல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கிறது. அப்பேற்பட்ட சூரிய நாராயணனே இந்த புஞ்சவர்த்தி பிராமணரை நமஸ்காரம் பண்ணினார் அப்படின்னா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குருவன்னு மையர்ப்பிதாத்மா கீதையில உத்தவ கீதையில பகவான் சொல்றான். கிரகஏவ திஷ்டன், கிரகத்திலேயே இரு, நான் அதிப்பிரசக்தா, எதுக்கும் அனாவசியமாக ஆசைப்படாத, மையர்ப்பிதாத்மா, என்னிடத்துல உன்னுடைய மனசா என்னிடத்துல சமர்ப்பணம் பண்ணிடு. கிரகஏவ திஷ்டன் நாதி பிரசக்தகா சமுபைத்தி சாந்தி, உனக்கு நிம்மதி, பூர்ணமான நிம்மதி இந்த ஜென்மாலேயே கிடைக்கும். அதுக்கு தான் சிலோஞ்ச விருத்தியாம் பரிதுஷ்ட சேதசாம் தர்மம் மகாந்தம் விரஜம் ஜுஷானகா. தர்மம் மகாந்தம், மகத்துக்கள் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம். விரஜம் ஜுஷானகா கிரகஏவ திஷ்டன்னு, கிரகத்திலேயே நாதி குச்சேலரை போல, தியாகராஜ சுவாமிகளை போல, மருதானூர் சத்குரு சுவாமிகளை போல, சிஷ்ய அண்ணாவை போல, சிம்பிள் லைஃப், சிம்பிள் லைஃப். பரமஹம்சரை போல, ராமகிருஷ்ண பரமஹம்சரை போல, சாதா ஜீவன் ஊஞ்சே விசார் அப்படின்னு சொல்லுவார். சாதாரண லைஃப், சிம்பிள் லைஃப், ஆனால் எண்ணம் உயர்ந்த எண்ணம் அப்படி இருக்கணும்னு சொன்னார் இல்லையா. அதனால் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குருவன்னு, அந்த தர்மத்தில் நம்மளே அப்படி இருக்கலாம், நம்மளே அப்படி இருக்கலாம். நாதி பிரசக்தகா, எல்லாம் சம்பளம் வரும், எல்லாம் வேணால் வரட்டும், ஆனால் வாழ்க்கை மாறலாம், நம்ம மாறக்கூடாது, நம்ம அப்படியே இருக்கணும். நினச்சி பார்க்கணும், நம்ம அம்மா எப்படி நம்மளை பெத்தா, நம்ம அப்பாலாம் எப்படி வளர்த்தா, எப்படி உட்காந்து எப்படி தரையில் உட்காந்து சாப்பிட்டோம், எப்படி சிம்பிளாக இருந்தோம். என்ன இருக்கிற கட்டிக்கிறதுக்கு ஒரு வேஷ்டி வேணும், மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு துண்டு வேணும், இல்லை வெளியில் போனால் போயிட்டு வரதுக்கு பேண்ட் சட்டை வேணும். எது தேவையோ அதை பகவான் கொடுத்துருக்கான். பறக்காமல் எப்போ பார்த்தாலும் படிச்சுண்டு எழுதிண்டு நாமா சொல்லிண்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு யாருக்காவது ஏதாவது சொல்லி கொடுத்துண்டு அப்படி ஒரு லைஃப் நமக்கு பகவான் கொடுத்துருக்கானே, அப்படி ஒரு லைஃப்பை பகவான் அமைச்சு கொடுத்துருக்கானே, அவனுடைய கிருப்பையாச்சே. யாருக்கு கிடைக்கும் இது? காசு பணம் புகழ்னா எல்லாருக்குமே கிடைக்கும், ஆனால் பாகவதம் எவ்வளோ பேர் கிடைக்கும்? கதை கேட்குற பாக்கியம் எவ்வளோ பேர் கிடைக்கும்? சொல்கிறவனை விடுங்கோ, கேட்குறதுக்கு நீங்கள் வேணுமே. அந்த கேட்குற பாக்கியம் இந்த அவாவா வந்து இந்த லாக்டவுனில் என்னென்னவோ பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது பாகவதம் கேட்கணும், பாகவதம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து, நாமா சொல்லணுங்கிற எண்ணத்தை கொடுத்து, மகான்கள் பண்ணுற சத்சங்கத்தில் நம்ம கலந்துக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்து வீண் பொழுது போக்கி தூங்காமல் நம்மளை சௌக்கியமாக வச்சுருக்காங்க. அதை யோஜனை பண்ண வேண்டாமா? சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அதனால தியாகம், வீட்டை தியாகம் பண்ணுன்னு சொல்லிட்டான்னு சொல்லலை, தியாகம் பண்ண முடிஞ்சால் சிறந்தது. அதுக்கான பரிபக்குவமோ வைராக்கியமோ இல்லைன்னா கவலைப்படாதே, குடும்பத்திலேயே இருந்து பஜனை பண்ணு, குடும்பத்திலேயே பாகவத பாராயணம் பண்ணு, என்ன தளிகை பண்ணுறியோ அதை கொண்டு கிருஷ்ணனிடத்தில் வச்சு கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லு. அது பரிமாறும் பொழுது இன்றைக்கி வந்து இதை வந்து பிரேமிக வரதன் சாப்பிட்டான், இதை பக்த கோலாகலம் சாப்பிட்டான், அதை தான் நம்ம சாப்பிட்றோம்னு நினச்சிட்டு சாப்பிடு. எதுனாலும் உடனே குருநாதருக்கு கொண்டு போய் பேசு, எது கொடுத்தாலும் குருநாதர் இடத்துல சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு குருநாதர்கிட்டையும் ஹரியினிடத்துலையும் சர்வத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு உன் குடும்பத்திலேயே நீ சன்னியாசியை போல இருக்கலாம். குழந்தைகள் எல்லாம் இருக்கு, மனைவி இருக்கா, எல்லாரும் இருக்கா, எல்லா இடத்துலையும் பிரியமாக பழகு. எந்த சமயத்துலையும் உன் மனசை ஆழமாக அதில் வச்சு மாட்டின்னு விடாத. அவள் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாதுன்னு விட்டுடாத. நமக்கு கிருஷ்ணன் தான் முக்கியம்.
இது எல்லாத்துக்கும் ஆதாரம் நம்ம உடம்பு போயிடுமோன்னு பயப்படாத. கிருஷ்ணா இது சர்வம் கிருஷ்ணனுடைய கிருப்பை. வியாதி வைக்க வரதோ எல்லாம் கிருஷ்ணன் எவ்வளோ நாள் நம்மளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறானோ இருக்கட்டும் அப்படின்னு கிருஷ்ணன் மேலே பாரத்தை போட்டுட்டு இருக்கிறது சன்னியாசிக்காத குடும்பம் இல்லை. இவனுக்கு குடும்பத்தில் இருந்துட்டு 1000 தொல்லையை வச்சுட்டு இவன் கிருஷ்ணனை நினச்சிட்டு இருக்கிறதுங்கிறது இவனுக்கு குரு கிருப்பை இல்லாமல், அப்பேற்பட்ட ஹரி கிருப்பை இல்லாமல் அது சாதிக்காதுங்கிறதுனால இது ஒரு படி மேலே இருக்கு. அதனால சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குருவன்னே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் குருவன் சமாச்சர கிருகாசிரமத்திலேயே இரு. தயவு செஞ்சு விட்டுட்டேன்னா கஷ்டம். என்ன கஷ்டம்னா நீ இங்கேருந்து வேற எங்கேயாவது போவியே தவிர, ஆனால் உன்னுடைய ஆள் மாறாது. மித்யாச்சாரகாச உச்சத்தே. கீதையில் பகவான் சொல்றான், கபட்டமான ஆச்சாரம் உள்ளவன் அவன் ஏமாற்று பேர் வழி. இன்னும் புலன்கள் அடங்கலை, அவனுக்கு இன்னும் ஆசைகள் போகலை. ஆனால் அவன் காவி கட்டின்னு ஊரை ஏமாத்துறான், அவன் விடுவான். ரெண்டாவது என்னென்னா அது ஒன் வே டிராஃபிக். போனால் திரும்பி வர முடியாது. ஐயோ தெரியாதனமா சன்னியாசம் வாங்கினுட்டேன், என்னால் முடியாது, எனக்கு ஃபேன் இல்லாமல் தூங்க முடியாது, எனக்கு வத்த குழம்பு இல்லாமல் சாப்பிட முடியாது, எனக்கு நன்னா வக்கணையாக இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா உனக்கு பெஸ்ட்டு குடும்பாசிரமம் தான். குடும்பத்தில் இருந்துட்டு என்ன குறைஞ்சி போயிட்ட, கிருஷ்ணாராமான்னு சொல்லி என்ன குறைஞ்சி போயிட்ட? ஒன்று என்ன பெருமாள் வேண்டாங்கிறாரா, இல்லை சிவன் கைலாசத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரா? ஏன் வேண்டாங்கிறார் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் குடும்பத்திலேயே இருந்து என்ன பண்ணணும்னா மிருதங்கதாள சகிதம் சுஸ்வரம் வீணயாசக நிருத்யன் காயன் கோஷ்டி மத்தியே நாம சங்கீர்த்தனம் குரு. நாமதேவரை போல மிருதங்கதாள சகிதம் பண்டரிபுரத்தில் பஜனை பண்ணுறார். பாண்டரங்கனுக்கு முன்னாடி நாமதேவராத்தில் மிருதங்கம் நடக்கிறது. கபீர்தாசரே மிருதங்கம் வாசிக்கிறார். நாமதேவ கீர்த்தன கரி பிரேம பரணாச்ச பாண்டுரங்கா. பாண்டரங்கனே நர்த்தனம் பண்ணுறான் அவருடைய கீர்த்தனத்துக்கு. மிருதங்கதாள சகிதம் சுஸ்வரம் வீணையாசக. வீணையை வச்சுருக்கார் கையில், தம்புரா வச்சுருக்கார். அப்போது வீணைங்கிறது அந்த ஸ்ருதி வாத்தியம், மிருதங்கன்றது லயவாத்தியம். அப்போ ஸ்ருதி மாதா லய பிதா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ராதையும் கிருஷ்ணனும் சேர்ந்துட்டா. மிருதங்க தாள சகிதம் சுஸ்வரம் வீணையாசக. இதை காட்டினவர் யாருன்னா மகாபிரபு காட்டினார். மகாபிரபு தான் ஆரம்பித்தார். ஹரே ராமாவையே மிருதங்கம் வச்சுண்டு வீணை வச்சுண்டு கோஷ்டியாக பாடுறதுங்கிறத ஆரம்பித்தார் நவத்வீபத்தில். மிருதங்க தாள சகிதம் சுஸ்வரம் வீணையாசக நிருத்யன் காயன் கோஷ்டி மத்தியே நாம சங்கீர்த்தனம் குரு. அதனால் எல்லாரையும் சேர்த்துண்டு மிருதங்க தாள சகிதம். அதாவது என்ன அர்த்தம்னா தாளத்தோட ராகத்தோட. இப்போ போதேந்திராள் காலத்தில் ராம 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 அதுதான் சொல்லிகிட்டு இருந்தா. பின்னாடி மருதானூர் சத்குரு சுவாமிகள் காலத்தில் இது பஜனையாக பரிமளித்து ராகத்தோடு தாளத்தோட மிருதங்கத்தோட ஹார்மோனியத்தோட வயலின் வாசிச்சுண்டு இல்லைன்னா பிடில் வாசிச்சுண்டு வீணை வாசிச்சுண்டு சொன்னால் என்ன காரணம்னா வெறும் சாதத்தை எடுத்து சாப்பிட்டா கூட உனக்கு பசி போகும். ஆனால் அதில் பருப்பு கூட்டுலாம் போட்டுண்டு கறியெல்லாம் சேர்த்துண்டு கறிகாலாம் சேர்த்துண்டு நெய் போட்டுண்டு சாப்பிட்டா எப்படி ருச்சியாக இருக்கோ அதுபோல் 4 பேரை சேர்த்துண்டு இது பகவானுடைய குண கீர்த்தனங்களை ஆலாபனை பண்ணி தாளத்தோடு பாடுறது அப்படிங்கிறது இந்த பக்தியினுடைய ஒரு ஆனந்தமான ஒரு வடிவம், ஒரு குதூகலமான வடிவம். அதை மாதிரி தான் சத்குரு சுவாமிகள் நமக்கு காட்டினார். அதை நாமத்திலேயே பண்ணுறது அப்படிங்கிற தர்மத்தை மகாபிரபு காட்டினார் என்று இந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு இருக்க வேண்டியது என்று சொல்கிறார். மேற்கொண்டு எப்பேற்பட்ட இந்த நாம சங்கீர்த்தனத்தை செய்து எப்பேற்பட்ட உயர்ந்த ஆத்ம குணங்களை வளர்த்துக்கணும், என்னென்ன ஆத்ம குணங்கள் தன்னுடைய பக்தனுக்கு இருந்தால் இப்போ கிருஷ்ணன் சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறார். அதை மேற்கொண்டு நாளைக்கு ஆரம்பிக்கலாம். கோபிகா ஜீவன ஸ்மரண